தற்போது தமிழர் கலாச்சார பல நிலைமைகளில் ஒரு சிறப்பான கட்டுப்பாடு வந்து தற்போது குமரி ஷாப்பினுடைய ஊழியர்களை வைத்து இந்த இடத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுமன்றத்தினுடைய தலைப்பு சமுதாய சீர்கேட்டிற்கு காரணம் ஆண்களா பெண்களா? பெண்கள் என்று ஆண்கள் பிறந்தவரும் இல்லை, ஆண்கள் என்று பேசுவதற்கு பெண்கள் சொல்ல ஆள் அதிகமா இல்லை, கம்மியா தான் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்களுக்கு அதிகமாக ஆதரவு இருக்கின்றது. அதாவது கலாச்சாரத்தை சீர்கேட்டிற்கு காரணம் பெண்கள் தான் என்று சப்போர்ட் செய்வதற்கு அதே ஆட்கள் இந்த இடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், மறுக்க முடியாது. ஆனால் பட்டிமன்றம் இங்கு பேசுகின்ற பேச்சாளர்களின் கருத்துக்கள் அடிப்படையிலே ஒரு தீர்ப்பானது வழங்கப்படும். அந்த தீர்ப்பை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பட்டிமன்றத்திலே பேசுவதற்காக வருவதென்றவர்கள் அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சமுதாய சீர்கேட்டிற்கு காரணம் பெண்கள் தான் என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய தலைவராக இருப்பவர் குமரி ஷாப்பியினுடைய ஊழியர் மஞ்சு அவர்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். அவர்களுக்கு பக்கபலமாக பல கருத்துக்களை அறிமுகப்படுவதற்காக இங்கே வருகை கொண்டிருக்கின்ற சகோதரி ரெஜினா மற்றும் சகோதரர் அனீஷ் அவர்களை கருத்து பொறுப்பாளராக அந்த அணியை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மறுபுறத்தை சமூக சீர்கேட்டிற்கு காரணம் ஆண்கள் தான் என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய தலைவராக இருப்பவர் சகோதரி முன்சி அவர்களை அந்த அணியினுடைய தலைவராக அறிமுகம் செய்திருக்கின்றேன். அவருக்கு பக்கபலமாக பல கருத்துக்களை கொடுத்து வழங்குவதற்காக அன்பு சகோதரர்கள் ஸ்ரீராம் மற்றும் அபீஷ் அவர்களை நான் இந்த வேலையை அறிமுகம் செய்கிறேன். இந்த காலகட்டத்திலே சமுதாயம் சீர்கேடு அடைகின்றதா இல்லை வளர்ச்சியின் பாதையிலே செல்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது அந்த காலத்திலே கலாச்சாரம் பண்பாட்டிலே சிறந்து விளங்கிய நாடு எது என்று கேட்டால் நம்முடைய பாரத நாடு. ஆனால் இந்த கலாச்சாரம் காப்பாற்றப்படுகின்றதா இல்லை பாரதத்தினுடைய பண்பாடு காப்பாற்றப்படுகின்றதா என்று பார்க்கின்ற பொழுது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. காரணம் சாலையில் செல்கின்ற பொழுது நமக்கு தெரியும். அதாவது அந்த காலத்தில் எல்லாம் பெண்கள் குடும்ப பெண்கள் சாலையிலே எப்படி வருவார்கள் என்றால் தாவணியுடன் சிறப்பான, அதாவது அவர்களை பார்த்தால் கையெழுத்து கும்பிட வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் வரும். அந்த அளவிற்கு அந்த தாய்மார்களினுடைய உடை சிறப்பாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது சற்று சிரமமாகத்தான் இருக்கின்றது. அதாவது துணிகளுடைய விலையில அதிகமாகிடுச்சு. கலாச்சாரமும் பண்பாடும் இன்று காப்பாற்றப்படுகின்றதா என்று கேட்டால் சில இடங்களில் காப்பாற்றப்படுகின்றது. உதாரணமாக இன்னைக்கு குமரி ஷாப்பியை சொல்லலாம். நம்முடைய பொங்கல் விழாவை இன்னைக்கு சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். அப்படிதானா? இந்த இடத்தில் நம்முடைய கலாச்சாரமானது காப்பாற்றப்படுகின்றது. ஆக பல இடங்களில் கலாச்சாரம் கரும்பு எங்க நடுவர் தான் எங்களோட தனித்தன்மை. அப்படிப்பட்ட எங்க தெருவில் தர எங்க நடுவருக்கு என்னோட முதற்கண் வணக்கம். மாஸ்டர் பார்த்துட்டு மாசா வந்திருக்க ஆண் சின்னங்களே, மாஸ்டர் பார்க்கலைனாலும் அமைதியா இருக்கிற அழகு பெண் சின்னங்களே,
அப்புறம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம நம்ம குடும்பத்தின் அங்கத்தினரா இருக்கவங்களை இப்ப பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே என்னோட இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். முதல்ல சொல்ல போனா எனக்கு இவங்களை எல்லாம் பார்த்தாலே பாவமா இருக்கு. என்ன பண்ணாங்க? சமுதாய சீர்கேட்டிற்கு காரணம் இவங்க தான். அதாவது ஆண்கள் தான் தெரிஞ்சுமே சமுதாய சீர்கேட்டிற்கு காரணம் ஆண்கள் தான் தெரிஞ்சும் 2 பேர் வந்திருக்காங்க. அது ஒரு அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி போன கெட்டி கூத்தாடி கூட்டிட்டு வந்துட்டாங்க. காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. 10 மணிக்கு ஓபன் பண்றாங்கன்னா 12 மணிக்கு ஓபன் பண்றாங்கன்னா 10 மணிக்கு போய்ட்டு ஓபன்டா செமாக்கு ஓபன்டா செமாக்கு பாடல என்னப்பா நீங்க நீங்க அந்த பசங்க இவங்க நம்பி தான் நான் கொஞ்ச நேரமே பேசினேன். 68 இளைஞர்கள் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் கன்னியாகுமரி கிழக்கு கடல் கூட சொல்லுங்க. இப்படி பாடுறாங்க. பாடிட்டு அவங்க வீட்ல போனா இன்னைக்கு அவங்க சோறு வச்சாங்க கறி வச்சாங்க மட்டும் ரோட்டோரத்தை அது இதை சாப்பிடுறாங்க. கண்டிப்பா நீங்க ரோட்டோரத்துல சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடும்ப வீட்டுல இருக்கவங்கள வாங்கிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை உண்டா? அவங்க சொல்றாங்க இருந்தா நாங்க ரோட்டு கடைக்கு போய் போறோம். கண்டிப்பா அதாவது ரோட்டு கடைக்கு போவாங்க, போயிட்டு அங்க போய் பார்ப்பாங்க, கடை இல்லைன்னு வைங்களேன், அங்க இருந்து பாடுவாங்க சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்லை தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. அதாவது அவர் ரோட்டு கடை தேடுவான், கிடைக்காத பட்சத்தை கடைசியில தாயை தேடிதான் வருவான். அதான் நிலைமை உண்மை. அது மட்டும் இல்ல, அதாவது தாயெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா காத்துட்டு இருப்பாங்க தன்னுடைய பிள்ளை வரட்டும், எத்தனை மணி ஆனாலும் சரி. இவன் 12 மணிக்கு ஆடி ஆடி உள்ளாடி வருவான். இருந்தாலும் வந்த போய் மகனை சாப்பிட்டியான்னு கேட்டுட்டுதான் அந்த தாயானவள் சாப்பிடுவா. உண்மையிலே சொல்லுங்க, அந்த இடத்துல நீங்க எவ்வளவு உயர்ந்துதான் இருக்கிறீங்க. அப்படி கொடுக்கிற தாயார இவங்க மதிக்கணுமா? கண்டிப்பா மதிக்கணும். அதுதான் பாடுறாங்க இல்ல, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு நம்மால வாங்க முடியுமா? அந்த ஆண்டுகள் பாடியாங்க தாயத்தை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. இருக்கு பைக் இல்ல வாட்ச் இல்ல யாராவது பாப்பீங்களா அவங்கள? இல்ல என் அம்மாட்ட 15,000 ரூபாய் சேலரி கிடைக்குது, இந்த 15,000 ரூபாயை என் அம்மா கிட்ட கொடுக்குறேன், எந்த பொண்ணாவது அவனை கல்யாணம் பண்ண சம்மதிப்பாங்க? இல்லம்மா சொல்லுங்க நீங்க. ஆமாமா, இப்படி கொடுக்குறேன்னு ஃபர்ஸ்ட்லயே வந்து பேசுறாங்க, நீங்க அதுக்கு சம்மதம் ஓகே சொல்லிட்டீங்களா? சொல்லலாம். சரி, அப்ப நீங்க தங்கமா இருக்கு. ஆமா ஆனா பொண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் நான் சம்பாதிக்கிற பணத்தை எங்க அம்மா கிட்ட தான் கொண்டு கொடுக்கிறேன் மொத்தத்தையும். எல்லாரும் இருக்க முடியாது, மேக்சிமம் அப்படிதான் சொல்லக்கூடாது. ஒரு கடை யார் அப்படி இல்ல பசங்க இல்ல, எல்லா பசங்களும் அந்த பையன் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்க, அம்மா கேட்டா உடனே எடுத்து கொடுப்பானே. சொல்லுங்க. அங்க போனாலும் இவங்கதான் சீரழிக்கிறாங்க, இங்க வந்தாலும் இவங்கதான் சீரழிக்கிறாங்க. குடும்பத்துல முதல்ல தொடங்குது இவங்க சீரழிக்கிறது. தொடங்கி 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 எல்லா இடமும் சீரழிக்கிறாங்க. காலேஜுக்கு போனா அங்க ஃபங்க்ஷன் வச்சா அங்க இவங்க கூத்தடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணா சமூகம் அவங்க கூட்டடிக்கலன்னா அது காலேஜ் கிடையாது.
காலேஜ் இருக்கு. எந்த பொண்ணாவது +2 முடிச்சிட்டு உமன்ஸ் காலேஜுக்கு போங்கன்னா சம்மதிக்கிறாங்களா? நீங்க படிச்சது பாண்டவர் காலத்துல, இப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க, உண்மையில நான் சொல்றேன். இப்ப ஒரு பிள்ளைக்கு அக்ரி அட்மிஷனுக்காக ஒரு அட்மிஷன் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த பிள்ளை ஒவ்வொரு காலேஜும் சொல்லும்போது இல்ல அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், இதே போயிடுச்சு. கடைசியில அக்ரியில சீட்டு கிடைக்கல. காலேஜ்ல நான் ஏதாவது பண்ணி உங்க சீட் எடுத்து தாரேன், காலேஜுக்கு நான் போகவே மாட்டேன். சரி, அப்ப எந்த காலேஜ்ல உனக்கு போனாதான் காலேஜ் போறேன். சரி போட்டு சொல்லி பேசி அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறேன், ஏமா நீ பக்கத்துல இருக்கு, நல்ல காலேஜ் தான், சிறப்பான காலேஜ், ஏன் நீ போகல? அது 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 அப்ப என்ன இந்த காலம் எதை எதிர்பார்க்கணும்? இவங்களோட ஆட்டத்தை பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அதாவது பெற்றோர்கள் பிடிவாதத்துல தான் பெண்கள் உமன்ஸ் காலேஜுக்கு போறாங்களே தவிர கண்டிப்பா யாரும் ஆராதனை யாருமே போகலாமா? அது உண்மை. நான் சொன்னேன், நீங்க நீங்க அந்த கண்டிஷன்ல எல்லாம் பண்ண மாட்டீங்க. சொல்லுங்க. நாங்களும் ஆடணும்னு சொல்ல வர்றீங்க. கலாச்சாரம் பண்பாடு காப்பாற்றப்படுகின்றது இந்த இடத்தில். சொல்றீங்களா? சமீபத்துல பத்திரிகை செய்தி வந்து சேலத்துல 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி நீங்க சொன்ன அதே திட்டத்தை அடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போட்ட ரகல கொஞ்சம் கிடையாது, பத்திரிகையில வந்தது. என்னதான் இவங்க சொல்லிட்டு போட்டோம், நீங்க என்னதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணவே இல்லையே. நான் நடுவர் இல்ல, உங்க அம்மா தாயை போட்டுறாங்க கொண்டுதான் பேசுறேன், அதெல்லாம் உங்க காதுல கேட்கலையா? கேட்டுச்சு. அப்ப நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். உண்மையா நான் பேசுறேன், அப்படித்தானே? எல்லாரும் சரியா பேசுறேன், உண்மையை மட்டும்தான் நான் இந்த இடத்துல பேசுறேன். சரி, முடிவு நான் சொல்லு. உங்களுடைய கடைசி வாதமா சொல்லுங்க. என்னோட கடைசி வாதம் என்னன்னா, சமூக சீர்கேட்டிற்கு காரணம் ஆண்களே. காசு கொடுக்குது, அதனால உங்களுக்கு நீங்க அந்த தீர்ப்பை தான் தரணும், உங்களுக்கு வேண்டுகோள் வச்சுட்டேன். பல கருத்துக்களை இந்த மேடையில் பதிவு வைத்திருக்கிறார் சகோதரி மஞ்சு அவர்கள். கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் வந்து அவங்க தான் காப்பாத்துறாங்க, பெண்கள் தான் காப்பாத்துறாங்க, அதுக்கு ஆண்களுக்கு பங்களின்னு சொல்லிட்டு சிறப்பா பேசியிருக்காங்க. இப்ப எதிரடியில இல்ல சமுதாய சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்கள் கிடையாது, என்ன பொறுத்த பெண்கள் தான் அப்படின்னு பேசுவதற்காக அந்த அணியினுடைய தலைவர் அன்பு சகோதரி முன்சி அவர்களை அன்போடு அழைக்கிறது. இல்ல உண்மையில்தான் பேச வந்துருக்காங்க, கையில எலிப்பறையில சிக்கனங்களை போல இவங்க இருக்கணும். சொல்லுங்க. சரி சொல்லுங்க.
இல்ல 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 இப்படியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. முன்னாடி காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பூமி உருவான காலத்திலேயே ஆதாம் ஏவாள் இவங்களோட கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. சொல்லுங்க. மனுஷன் எதனால வந்து சபிக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா பொண்ணுங்களாலதான். அவ வந்து ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு அதை தான் சாப்பிட்டதும் இல்லாம போய் பையனுக்கும் கொண்டு கொடுக்குறான். அப்ப வந்து அவனோட புத்தி எங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அதனாலதான் சொல்லி வச்சான் பொன் புத்தி பொன் புத்தி. முன்னாடி காலத்துல மட்டும் கிடையாது, இப்போ இப்போ ஒரு குழாய் அடியில சண்டை நடந்துச்சுன்னா அங்கேயே முடிச்சிருவேன் இவங்க சொன்னாங்க. குழாய் அடியில சண்டை நடந்தா அங்கேயே முடிச்சிருமா? ஒருத்திக்கிட்ட சண்டை வச்சாங்கன்னா அவ வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பண்ணி அவங்க அந்த ஊரே 4 இடத்துக்கு அவங்க ஆக்கிடுவாங்க. நியூஸ் பேப்பர் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிதானா? நிறைய நியூஸ் பேப்பர்களும் காலையில வரும் நம்ம செய்திகள் எல்லாம் படிப்போம் அப்படிதானா? கிராமத்து நியூஸ் பேப்பர் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்து நியூஸ் பேப்பர் யாருன்னு கேட்டா நம்ம பெண்கள் தான். அதாவது நைட்டு ஒரு 10 மணிக்கு வீட்டுல சாப்பிடுற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு முன்ன அது பெரு உறவு. யார் காரணம் என்ன தெரியுமா? அந்த பைப்பு மூடுதாங்க. இல்ல காலத்தை தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு குளத்தை கொண்டு போவா, தண்ணியை மட்டும் எடுத்துட்டு வர மாட்டா, நம்ம குடும்பத்தை வித்துட்டு தான் வருவான். பொண்ணுங்க சண்டை போட்டு அங்கேயே மறந்துட்டேன்னு சொன்னாங்க. வீட்டுல நடக்கிற சண்டையில யார் மறக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சண்டை போட்டாங்கன்னா அதை 1 வருஷம் வச்சு பாடாம விட மாட்டாங்க. நீங்க அந்த நாள் எங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா வீட்டிலும் நடக்கிறது. நம்ம அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதான்னு தெரியாம நடுவுல இந்த பிள்ளைங்க இது ஒரு எலிபொறியில மாட்டிக்கிட்ட மாதிரி தான் நின்று இருப்பாங்க. கரெக்டா? அப்ப எல்லாரும் எலிபொறியில தான் மாட்டிட்டு இருக்கீங்க கடைசியா. சொல்லுங்க. இப்போ வந்து இவங்க என்ன சொன்னாங்க? டாஸ்மார்க்ல போய் பசங்க நிக்கறாங்க என்ன? பசங்க என்ன பண்றாங்க? அது உண்மைதாம்மா. அதாவது சமீபத்துல ஒரு 3 நாள் டாஸ்மார்க் வந்து லீவா இருந்துச்சு. அந்த நேரம் எனக்கு வந்து கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வருஷங்களா இருக்கும். அந்த நேரம் எனக்கு திருவாட்டத்துக்கு போறதுக்கு இருந்துச்சு. அப்ப இந்த கலியக்காவோட பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு லைன் நிற்கும். நானும் நினைச்சேன் ஏதாவது இலவசமா கொடுக்குறாங்களா இருக்கும். அங்கதான் கேரளால இருந்து லோக்கல் சரக்கு விற்கிறாங்க. இதை வாங்குறதுக்கு நம்முடைய இளைஞர்கள், நம்ம இடத்துல உள்ள இளைஞர்கள் எல்லாம் லைன்ல போய் நிக்காங்க. இது உண்மை. சொல்லுங்க, நீங்க மறுத்து பேசலாம், ஆனா இருந்தாலும் அது உண்மைதான். நீங்க போறீங்களா? சொல்லுங்க. அந்த பப்புல போய் நின்னுக்கிட்டு என்னெல்லாம் அட்டகாசம் பண்றாங்கன்னு சரி சொல்லுங்க. அதாவது உண்மைதான். இன்னைக்கு டாஸ்மார்க் வந்து ஆண்கள் வந்து நேரடியா போறாங்க, குடிக்கிறாங்க, வர்றாங்க. இது ரியாலிட்டி. இப்ப சமீபத்துல நீங்க பத்திரிகைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு டாஸ்மார்க் திறந்தாங்கன்னு சொல்லி மூடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மார்க்க திறக்க கோரி பெண்கள் போராட்டம் நடத்துறதெல்லாம் பத்திரிகையில வந்தது. இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான். சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு எல்லாரையும் பத்தி எல்லாம் கவர் பண்ணி வச்சிருப்பா. இப்போ நீ இப்படி இருந்தியா அப்படின்னு சொல்லி கவர் பண்ணி வச்சிருப்பா. அப்படிதானே? அப்போ வந்து ஒரு பிரச்சனை வரும்போது கீழே இருந்து யாரு தீமூட்டி விடுறதுன்னா பொண்ணாதான் இருப்பா. இப்போ ஒரு பிரச்சனைக்கு காரணம் மேல வந்து தெரியும் போது ஒரு பையனா இருந்தாலும் அடியில இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? நிறைய காலேஜஸ்ல பிரச்சனை வருது. நிறைய காலேஜஸ், பள்ளிகள்ல இருக்கலாம், இல்ல காலேஜஸ்ல இருக்கலாம். சுத்தி சுத்தி நான் ஒரு கல்லூரியில வேலை பார்த்தவன் தான், 7 வருஷம் வேலை பார்த்தேன். சுத்தி சுத்தி கடைசியில் அந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பாக்கின்ற பொழுது யாரையா இருப்பாங்க? ஒரே ஒரு பொண்ணா இருப்பா. ஒட்டுமொத்த காலேஜ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடி வச்சுட்டு இருக்கோம். அப்ப பேசிக்கா நிறைய தப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க. அதுல பொண்ணுங்க தான் மோஸ்டா இருப்பாங்க. அப்படினா கிச்சன் கேபினெட்ல என்ன நடக்குதோ அதுதான் வந்து நமக்கு வந்து என்னன்னா இங்க சபையில தெரியும். சபையில தெரியற நம்ம என்ன பண்ணுவோம்? சபையில தெரியறத மட்டும் வச்சு தான் பேசுவோம். ஆனா அங்க பேசுறது யாரா இருக்கும்? ஒரு பொண்ணா தான் இருக்கும். எங்க பார்த்தாலுமே
இவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போக்கஸ் யார் மேல இருக்கும்னா பையன் மேல இருக்கும். தப்பெல்லாம் பண்றது யாரு? பொண்ணுங்களா இருப்பாங்க. சரி, ஓகே, அது ஏத்துக்கலாம். ஆனா ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்ததும் வெற்றிக்கு பின்னாடி இருந்தாலும் தப்பு பண்ணாலும் அதுக்கு பின்னாடி அவங்க தானே இருக்காங்க. நல்லது பண்ணாலும் அவங்க தானே இருக்காங்க. சரி, சொல்லுங்க. இப்போ ஒரு நல்லது பண்ணா இந்த உலகம் நம்மள பாரு. அதாவது இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் நிறைய பேசணும் அப்படிதானே? அந்த சுவாமி விவேகானந்தரை உருவாக்கியது ஒரு பெண். அமெரிக்காவில் சென்று அவங்களை சுவாமி விவேகானந்தரை பேச வைத்தது ஒரு பெண். சரியா? பேசுனது ஆணா இருந்தாலும் அது ரொம்ப சக்தியா இருந்தது யாரு? பொண்ணாதான் இருக்காங்க. சொல்லுங்க. இப்போ இவங்க என்னன்னா நம்ம ஊர்ல எல்லாம் யார் என்ன பண்றாங்கன்னு தெரியணும்னா ஒரு பாட்டி கிட்ட போய் கேட்டா போதும். இதே அந்த தாத்தா கிட்ட கேட்டா தெரியாது. அந்த பாட்டி அந்த ஊர்ல இருக்க எல்லா கதையும் நமக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல் இந்தியா ரேடியோ, பிபிசி, அந்த இது பேரு எல்லாம் பாட்டி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சரி சொல்லுங்க. அதாவது இந்த காலத்துல இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்கல. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? இல்ல, டீ கடையெல்லாம் போயிருக்கீங்களா? அது ஒரு 4 வயசுக்காரங்க இருக்கும், பாத்துருக்கீங்களா? ஒரு 5 ரூபாய்க்கு டீயை வாங்கிட்டு 5 மணி நேரம் இதெல்லாம் இருப்பாங்க, அதுலதான் இருப்பாங்க. நம்ம ஆண்கள் போவாங்க, இப்ப பொண்ணு சைடுல இருந்து போவாங்க, தம்பி இந்த ஸ்ரீராம் பையன் எப்படி இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பையன் கொள்ளலாம், பார்த்து எடுத்து விடுங்க. முடிஞ்சா யாரு பண்றது? சொல்லுங்க. அது ஆண்களிடமும் தப்பு இருக்குது, பெண்களிடமும் தப்பு இருக்கு, மறக்க முடியாது. பேசுங்க. ஆண்களிடமும் தப்பு இருக்கு, பொண்ணுங்களிடமும் தப்பு இருக்கு. கரெக்ட் தான். ஆனா ஒரு வீட்ல பிரச்சனைன்னு வரும்போது முதல் எங்க தொடங்குதுன்னு பார்த்தா பொண்ணுகிட்ட இருந்து தான் தொடங்கும். அதை சொல்றேன். சில டைம் குடிச்சிட்டு போற ஆண்கள்னாலே தொடங்குது. இப்போ ஒரு பிரச்சனைய பெருசாக்குறதும் சின்னதாக்குறதும் யார் கையில இருக்கு? பொண்ணுங்க கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரச்சனை சின்னதா தான் இருக்கும், அத பெருசா எப்படி ஆக்கலாம்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஜாதி பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அது நம்ம வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். வீட்ல அவங்க மறந்துருப்பாங்க, ஒரு சண்டை போட்டாத மறந்துருப்பாங்க. இங்க இருந்து நோட்டி விடுவாங்க, இல்ல நீங்க போய் சண்டை போடணும், நீங்க எப்படி இதை சும்மா விடலாம், நீங்க எப்படி இது சும்மா இருக்கலாம், இது உங்களுக்கு தப்பா தெரியல, நீங்க சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மள எல்லாத்தையும் உசுப்பேத்தி விடுறதுன்னு சொல்லுவாங்க, இல்ல அந்த உசுப்பேத்தி விட்டுதான் நம்ம நாட்டையே சீர்கெடுத்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க உசுப்பேத்தி விட்டாங்க, ஓகே. இந்த ஆண்களுக்கு சுய புத்தி இல்லையா? இப்போ அவங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னா வீட்டுல சாப்பாடு போட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நைட்டு தூக்கம் தலையில போடுவாங்க. சொல்லுங்க. இப்போ சாப்பாடு பத்தி நாங்க சொன்னாங்க, என்னது வேர்வை சிந்தி இப்படி அதெல்லாம் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு பையன் வேலைக்கு எதுவும் போறாம வீட்டுல போய் சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லும் போது ஒரு பையனுக்கு எப்படி சாப்பிட முடியும்? அவன் நிம்மதியா ஒரு கடையில போய் சாப்பிடுறத தப்புன்னு சொல்றவங்க வீட்டுல வந்தா நிம்மதியா சாப்பிட விடணும். கரெக்ட் தானே? அந்த நிம்மதியை கொடுக்காம தண்டச்சோறுன்னு சொல்லி அவன் தொண்டையில திங்கிறதெல்லாம் விக்கி அது மட்டும் இல்ல, நம்ம அவங்க சொன்னாங்க என்னமோ பெண்கள் நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஆண்கள் தான் சமையல்ல கிங், அப்படிதானே? கல்யாண வீடு எடுத்துக்கிறீங்க, இல்ல ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இந்த பெண்கள் சமைப்பாங்களா? இல்ல இவங்க சமைச்சு நம்ம சாப்பிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அது ஆண்களால மட்டும்தான் முடியும். அதான் ஒரு பாட்டு இருக்கு, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வழியில பட்டு சாரியும் கட்டிட்டு திங்கிறதுக்கு மட்டும் யார் வருவாங்க? பெண்கள் கரெக்டா வந்துருவாங்க. சொல்லுங்க. இப்போ சேலரிய அவங்க அக்கவுண்ட்ல வச்சிருக்காங்க, நான் அம்மா கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க. இப்போ கொடுக்கிற சேலரிய அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 10 லட்சம் ஆட்டு நகையா வாங்கி கண்டிப்பா. அதாவது அந்த அக்கௌண்ட்ல இருக்கிறப்ப வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், அப்படி காசு பெருகிக்கிட்டே இருக்கும், அப்படிதானே? ஆமா, அது ஆண்களால தான் முடியும். சொல்லுங்க. அதுலயும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அது 1000 வாட்டி சொல்லி காமிப்பாங்க. சொல்லி காமிக்கும் போது சொல்லி காமிக்கிறதும் இல்லாம எனக்கு இதை நீங்க திருப்பி தரணும், நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு இத்தனை பணம் போடணும்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? சொல்லுங்க. அதே இது இவங்க காலேஜ்ல நடக்கிறது சொன்னாங்க. காலேஜ்ல இப்ப
ஐயா உண்மை சொல்றேன், எக்ஸாம் டியூட்டிக்காக அடிக்கடி போவேன். தம்பி தீபின்னு பாப்பான், என் கூட கம்பெனி எடுத்துட்டு கொடுப்பான். சரியா, உண்மையில சொல்றேன், அந்த உமன்ஸ் காலேஜ்ல போயிட்டமே நமக்கு ஏன்டா போறோம். அந்த அளவுக்கு ஜென்ஸ் வந்து எந்த அளவு பண்றாங்களோ அதை விட 12 மடங்கு. அதாவது ஒரு நாள் ப்ராஜெக்ட் வைவா ஃபைனல் இயர், உண்மையில சொல்றேன், என்னோட அனுபவம். இது வெளியே வர விடாத டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ல இருந்து. நடந்த விஷயம் என்ன சவுண்ட் கத்து, என்ன கத்துறாங்க. நீங்க நினைக்கிறீங்க என்னமோ நாங்களாம் என்ஜாய் பண்றோம், அவங்களுக்கு பக்கத்துல எல்லாம் ஆண்களால போக முடியாது. அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க. அவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு முன்னாடி பையங்களை விட்டுக்கிட்டு பையங்க தான் பண்றாங்க, பையங்க தான் எல்லா ரட்டையும் பண்றாங்க, பையங்க தான் அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க. முன்னாடி அனுப்புறது யாருன்னு கேட்டா பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நடுவர் அவர்களே, சொல்லுங்க. பொண்ணுங்க வந்து சமூகத்தை சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீர்குலைத்தீங்கன்னு நம்பி இல்லன்னா இந்த நம்புங்க. சரி, ஓகே, நன்றி. தலைவர்களும் பேசிட்டாங்க, கருத்துக்களை நகைச்சுவையாக இந்த மேடையில் வைத்தார்கள். இனி அவர்களுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும். என்று வலு சேர்ப்பதற்காக அந்த அணியினுடைய கருத்து பொறுப்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் சமூக சீர்கேட்டிற்கு காரணமாக இருப்பது ஆண்கள் தான் என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய கருத்து பொறுப்பாளர் அன்பு சகோதரி ரஜிலா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியான என் தாய்மொழி தமிழை வணங்கி மேடையிலே அமர்ந்திருக்கும் ஆண்டோருக்கும் சார்ந்தோருக்கும் மேடையின் கீழே அமர்ந்து கொண்டு எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நடுவர் அவர்கள் அழகாக சொன்னார் முதல் கருத்தை, பெண்கள் உடை உடுத்துவது தவறு என்று. நடுவர் அவர்களே, முதலாக ஒரு பெண் வந்து ஜீன்ஸ் போடுறா, சட்டை போடுறா அப்படின்னா அந்த பொண்ணு ட்ரெஸ் உடுத்தின அப்புறமா அந்த கேட்பா, அப்பா எப்படி இருக்கு, அண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பா. அதையும் தாண்டி ஒரு கமெண்ட், நல்லா இருக்கிறவங்களை நீ போயிட்டோம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொண்ணானவள் ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு தான் ஓகே சொன்னாதான் வெளியே போறா. ஓகே சொல்லலாம், நீங்க கேட்கலாம். இல்ல நடுவர் அவர்களே, என்ன கேட்கலாம்? எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றா இத சொன்னாதான் கேட்குவாங்களா? அலட்சியத்தை கொண்டு வருவது ஆண்கள். அப்பான்னு ஒருத்தர் அங்க இருக்கிறார்கள். அதாவது கடவுள் தவறு போது மகள் தவறு செய்வாள். அதாவது நான் மாத்தாண்டத்துக்கு ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன். பொதுவா துணி கடைக்கு போனா காலையில கொண்டு விட்டுட்டு சாயங்காலம் தான் வேலை முடியும். நான் என்ன பண்ணுவேன், என் ஒய்ஃபு கொண்டு விட்டுட்டு ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு சைட்ல உட்காந்துருவேன். முடிச்ச ஒரு கோபுரமா போறான்னு அப்படி உட்கார்ந்து இருக்கேன். ஒரு பிள்ளை ஓடி வர, நம்ம ரெஜிலா போலதான் இருந்தா, ஒரு விளக்கெல்லாம் தெரியல, ஒரு வருஷத்துக்கு இருக்கேன். ஓடி வந்தவன் என்ன பண்ணான்னா ஸ்பீடா வந்து கடைக்காரர்கிட்ட கேட்டா, கடைக்காரர் ஒரு டொல்பிதாருங்க சொல்லுங்க. நான் பக்கத்துல வாயை கூட்டிட்டு இருந்திருக்கணும். நான் சொன்னேன்மா, டொல்பி எல்லாம் எங்க கிடைக்காது, அது அந்த ரூட்ல ஓடுற பஸ், நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்கன்னா டொல்பி வரும்னு சொன்னேன். உடனே சொன்னா ஆனா போயான்னு சொல்லிட்டு, அப்ப கடைக்காரர் வந்தாரு, துணியெல்லாம் பழகி போடுறாரு. நான் அப்ப கடைக்காரர்கிட்ட கேட்டேன், கடைக்காரர் அது டொல்பின்னு கேட்டா நீங்க என்ன பஸ்ஸுக்கு பேர சொல்றா, நீங்க என்ன துணியெல்லாம் பழகி போடுறீங்களேன்னு. அது இந்த காலத்துல எல்லாம் மாறி போச்சையா. இப்ப துணி எடுத்த பெண்களோட ட்ரெஸ்ல பேரை பாத்தீங்களா, 12 24 பட்டியலா, கலிக்கலா, மசகலியா, பாளையங்கோட்டானா, இப்படி என்னென்னமோ பேர்ல ட்ரெஸ். அது மட்டும் இல்ல, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவ பண்ற கூத்து இருக்கே, காலைல என்ன மாட்டுவாங்க தெரியுமா இந்த பெண்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு. அதாவது நம்ம நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா ஸ்டூல், இந்த ஸ்டூல்ல 2 ஸ்டூல் எடுத்து 2 கால்ல மாட்டுவோம். கால்ல என்ன மாட்டுவா தெரியுமா, நம்ம சைக்கிள்ல எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா செயின், அந்த செயினை இங்க இருந்து பிடிச்சி இங்க ஒரு கட்டு, இங்க இருந்து பிடிச்சி இங்க ஒரு கட்டு கட்டிட்டு தம் புருஷனை பார்த்து எப்படி பாடுவா தெரியுமா, ஏ வாடா மாப்பிள்ள ஜாலியும் பாடலாம். எந்த ட்ரெஸ் நம்ம சொன்னீங்க நடுவர் அவர்களே, அது கலாச்சார சீரழிவு என்று தெரிந்தும் அது ஒரு ஆண் தான் இருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லவா, இதை நம்ம கொடுக்காம இருந்தா விட்டுருவாங்களா? சீரழிவான ஒன்று எதற்காக சமுதாயத்தில் புகுத்த வேண்டும் என்பதை என்னுடைய கேள்வி. அதை ஒரு ஆண் தனக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டுதான் இருக்கிறார் நடுவர் அவர்களே. சரி, கண்டிப்பா. நம்முடைய எதிரி சகோதரி மிக அருமையாக பேசினார். ஆதாம் ஏவாள் பழத்தை கொடுத்தாராம், அவள் வந்து பின் புத்தி பெண் புத்தி பின் புத்தி என்றார். அருமையான கருத்து. அது வந்து
படிக்கும் போது அது அருமையாக இருக்கும். சரி, சொல்லுங்க. அதையும் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் ஆறு இல்லாமலே இருந்திருக்கிறார்கள். சரி. அந்த பணத்தை கொடுத்து அந்த பெண் நாம் ஆறு இல்லாமல் இருக்கிறோம் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். பெண் புத்தி வரும்போது பின் புத்தி ஆகாது நடுவர்களே. அதாவது பெண் புத்தி பின் புத்தின்னா நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அது ஷார்ப்பான புத்தி, பின் புத்தி. அதாவது பின்ன போல ஷார்ப்பான புத்தி. நீங்க ஏன் அப்படி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதான் நடுவர்களே அவர்களுக்கு புரிய நடுவர்களே நம்முடைய ஸ்டாஃப்ஸ் பாதி பேர் வந்துட்டாங்க. இல்லை எல்லாரும் மாஸ்டர் படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மாஸ்டர் போயிட்டாங்களா, எல்லாம் அடிச்சுட்டு போச்சாங்கன்னு ஒண்ணும் தெரியல. அதான் இருக்கு நடுவர்களே. கட் அவுட் வச்சிருப்பாங்க பாருங்க நடுவர்களே. அதுல கொண்டு நம்ம இளைஞர்கள் கொண்டு போய் விடுவாங்க பாருங்க பாலாபிஷேகம். வீட்டுல பழைய சோத்துக்கே அழி இருக்காது, ஆனா அங்க பாலாபிஷேகம் நடக்கும். எங்க இருக்கிற நடிகருக்காக நடக்கும். தன்னுடைய அம்மாவுக்கு பழைய சோறு இருக்காது நடுவர்களே. இது சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய ஒரு செயல் என்று நான் நடித்து ஆடித்தரமாக சொல்கிறேன். விஜய்க்கு அதிகமா இப்ப பெண்களோட ஃபேன்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. கலைஞரை ஊக்கப்படுத்துவது பெண்கள். கலைஞரை ஊக்கப்படுத்துவது படத்தை பார்த்து ஊக்கப்படுத்துவது யாருன்னு கேட்டா பெண்கள். ஆனால் தேவையில்லாமல் பாலாபிஷேகம், புஷ்பாபிஷேகம், மலரபிஷேகம் எல்லாம் நாங்க பண்ண மாட்டீங்க. நீங்க வீட்டுல இருந்து பிரித்தவை சீரியல் தான் பாப்பீங்க. சொல்லுங்க. எல்லாரும் பாக்குறாங்க. சரி, நான் பாக்குறது இல்ல. தவறு என்று சொல்ல முடியாது. உங்க அப்பாவோட பர்த்டே தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா டிசம்பர் 25. தாத்தா பத்தி என்ன கவலை இல்லை. நான் பிறக்கணும் அவன் பர்த்டே என்ன தெரியும்? ஜனவரி 6. விஜயோட பர்த்டே என்ன தெரியும் உங்களுக்கு? விஜயோட பர்த்டே உங்களுடைய புரிஞ்சு வந்தாங்க தன்னுடைய அப்பா அம்மாவோட பிறந்தநாள் தெரியாது. பிறந்தநாள் சொல்ல மாட்டாங்க. சரி, உங்க அப்பாவோட பிறந்தநாள் டிசம்பர் 26. இந்த கணவனாலவே சொல்லுங்க. இப்படி இருக்கும்போது இதை பர்த்டே கேட்டா உடனே சொல்லுவாங்க, விஷ் பண்ணுவாங்க. ஆனா அம்மாவோட பர்த்டே விஷ் பண்ண மாட்டாங்க, கேக் கூட கட் பண்ண மாட்டாங்க. 5 கிலோ கேக் அம்மாவோட பாசமா இருந்தா போதுமா? நீங்க அந்த ஒரு நாள் மட்டும் கேக்க கொண்டு வச்சு செல்ஃபி எடுக்கிறது கட் பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை நடுவர்களே. நீங்கள் மனதார ஒரு விஷ் பண்ணா போதும் அப்படிங்கறத ஒரு எதிர்பார்ப்பாளா இருக்கலாம். தாய் மகன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி எதிர்பார்க்கறாங்களா? எந்த தாயா? தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தான் தாய். ஒருவேளை சந்தோஷப்படுவாங்களா இருக்கு. சரி, சொல்லுங்க. அடுத்தபடியா நடுவர்களே, ஒரு பள்ளியில இதுக்கு முன்னாடி நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். பள்ளியில? அந்த நட்டாளம் பள்ளியில இல்ல நடுவர்களே, திருப்பூர் ஒரு பள்ளியில. சொல்லுங்க. திருப்பூர்ல ஒரு இடத்துல ஒரு பள்ளியில வேலை பார்த்துட்டு ஓகே. அப்ப வந்து சும்மா ஒரு ப்ரீகேஜி கிளாஸ் தாண்டி அப்படி போறேன். போகும்போது அங்க ஒரு மிஸ் வந்து क्वेश्चन கேட்டுட்டு இருக்காங்க ஒரு குழந்தைகிட்ட. டேய் பொண்ணுக்கு அப்புறம் என்னடா வரும்? அது எங்க இருந்து ஒரு குழந்தை மிஸ் 2 அப்படி. சரி. அடுத்து திரும்ப என்னடா ஒரு குழந்தை ப்ரீகேஜி குழந்தை மத்த பிள்ளைங்க எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க. ஒரு குழந்தை மட்டும் பதில் சொல்லுது, மிஸ் 2 வரும் அப்படின்னு. அவங்களும் என்ன பார்த்துட்டாங்க, என்னோட ஸ்டூடெண்ட் பயங்கரமா பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டதும் அடுத்தது டேய் 5க்கு அப்புறம் என்னடா வரும்? அது 6. அடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கெத் ஆயிருச்சு. 10க்கு அப்புறம் என்னடா வரும்? மிஸ் ஆஷி கிங் ஜாக் குயின். என்னடா சொல்ற? நான் என்னடா இது புதிய 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்க அப்பா இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு, சீட்டுக்கல்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஒரு அப்பா விளையாட்டாக செய்யும் செயல் ஒரு பையனை மறைமுகமாகவே சூதாடி ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வருகிறது. ஆனா அந்த பிள்ளை ஒரு நாள் சொன்னதை இவ்வளவு ஸ்பீடா ஃப்ளோல சொல்றீங்க பாத்தீங்களா? ரைமிங்கோட. அதுதான் ஒரு ஆசிரியர். அதுதான் நீங்க முடிக்கிறீங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. நம்ம பசங்க அப்படியே டைம் பாஸ் ஆகாது அவங்களுக்கு. அப்படியே டீ கடையில உட்கார்ந்து டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ யார டீ கடையில இப்ப பப்ஜி என்னது அத சொல்லாடிட்டே இருக்காங்க. இருந்தாலும் பப்ஜி விளையாடுனால எங்க பெண்கள் போற ஒரு நிமிஷம் இப்படி பாப்பாங்க. பெண்கள் கண்டிப்பா பாப்பாங்க. சரி, கண்ணு பார்த்து செய்வாங்க. பார்க்கணும் நடுவர்களே, பார்க்கணும். அதெல்லாம் நீங்களும் எதிர்பார்க்கறீங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போவான், பாத்துட்டு வரேன்டா என்ன எப்படி பாத்துட்டு வரேன். அன்னைக்குதான் பாப்பான். பார்த்தது என்ன பார்க்காம என்னால இருக்கவே முடியல. சரி, திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப வருவாங்க
உன் கண்ணை பார்க்காம இருக்கவே முடியல. மூதேவி அதுக்கே கண்ணு தெரியாதுன்னு அவனுக்கு அப்பதான் தெரியும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்கள் பல அப்பாயின்மெண்ட். ஒரு நாள் ஒண்ணு பின்னாடி போனா அவன் வந்து காதலிக்கிறான், அந்த பொண்ணு விரும்புறான், அதனால அவளோட கண்ணை அவன் ரசிக்கிறான். அது தப்பு இல்லையே. நடுவர்களே, கண்ணு தெரியல அப்படிங்கிறது பக்கம் கண்ணு தெரியல கவலை இல்லையே. அவருக்கு அவர் உண்மையான லவ் பண்ணி இருந்தா மறுநாளே கண்டுபிடிச்சிருப்பாரு. கண்ணு என்னுடைய காதலிக்கு கண்ணு தெரியாது. இன்னைக்கு மதர் தெரசா காலேஜா, நாளைக்கு அல்போன்சா காலேஜ். புரியுதா? அதுதான் நம்முடைய இளைஞர்கள் இல்லை நிகழ்ச்சி. இது நம்முடைய பணத்த மனசா. அது உண்மைதான். மதர் தெரசால உள்ள பொண்ணுங்க இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாங்க, நாளைக்கு அந்த காலேஜ்ல பேசுவாங்க, அடுத்த நாள் இன்னொரு காலேஜ்ல பேசுவாங்க. இது ரியாலிட்டி தானே. ரெண்டு சைடு இருக்கக்கூடிய தப்பு தான். சொல்லுங்க. ஒரு அப்பா வந்து வீட்டுல இருந்து அழகா சிகரெட் குடிக்கிறாரு. என்னோட அப்பா வந்து வெள்ளை கலர்ல என்னவோ வச்சுட்டு ஊதுறாரு. அவர் அப்பா மேஜிக் பண்றாரு. நாளைக்கு அதை எடுத்துறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் மேஜிக் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு போறான். நான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கலாம். எங்க அப்பா இதை வச்சு ஊதுனாருடா, பொங்கையா வந்துச்சு, ஏதோ மேஜிக் நாம இப்ப பண்ணோம் அப்படின்னு பொண்ணை வச்சு அப்படி இழுப்பா பாருங்க. நடுவர்களே, இழுக்கும் போது 4 நாள் கழிச்சு சொல்லுவான் பாருங்க, 2 விரலில் சிகரெட் வச்சு ஊதும்போது தீ பந்தம், பழைய சோத்த புதைச்சு வச்சு பருகும் போது ஆனந்தம், கனவு இல்ல கவலை இல்ல ஆன போல எவனும் இல்ல அப்படின்னு சொல்லி பாடுறான். இந்த வயசு சொல்லுங்க. இன்னும் 10 நாள் கழிச்சு அப்பாவோட முன்னாடியே போய் நின்னுட்டு, நாங்க அப்பா சிவி ரெடி போய் செமஸ்ல சைட் ரெடி போ பெட்டி பாயிண்ட் பேர் ரெடி திருப்பி ரெடி போ. இந்த வயசு போனா வேற வயசே கிடையாது இந்த சமூகத்தை சீரழிப்பது. அது உண்மைதான். இந்த போதை விஷயத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எங்க போனாலும் போதை. அதாவது ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், இது ஒரு இளவு வீடு, ஒரு இறந்த வீடா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் இன்னைக்கு புல்லு இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. அதாவது ஒரு கல்யாண வீடு நடக்குதுன்னு வைங்களேன், அங்க போவாங்க, போய் அப்படியே அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து முன்னாடி எல்லாம் கல்யாண வீட்டுல போனா அண்டா எடுப்பாங்க. தெரியுமா? அண்டா எதுக்காக எடுப்பாங்க? காய்கறி அடிக்கிறதுக்கு, சமையல் எல்லாம் பண்றதுக்கு அண்டா எடுப்பாங்க. இப்ப 2 அண்டா எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஒண்ணு குவார்டர் கலக்கிறதுக்கு, ஒண்ணு பீர் கலக்கிறதுக்கு. கலக்கி அங்க ஒரு சைடுல வச்சிருப்பாங்க. நம்ம பசங்க எல்லாம் அப்பப்ப அப்படியே போவாங்க, அப்படியே அடிக்கிறாங்க, அப்படியே சுத்தி அங்க நின்று கல்யாண வீட்டுல நின்றுட்டு ஃபுல்லா அவங்க அராஜகம் தாங்கவே முடியாது. என்னென்ன சொல்லணும் எல்லாம் பண்ணுவான். சரியா? அங்க வந்து என்ன பாட்டு பாட முடியுமோ எல்லாம் பாடிட்டு வீட்டுக்கு வருவான் பாருங்க. வீட்டுக்கு வந்தாலும் இவனுக்கு என்ன நினைவுதான் மைண்ட்ல இருக்கும்? அந்த அண்டாவோட நினைவு தான் இருக்கும். கல்யாண வீட்டுல சுத்தி போய் குடிச்ச நினைவுல வீடையும் சுத்தி போவான். சுத்தி போகும்போது அந்த மாட்டுக்கு இந்த தண்ணி கொடுக்குற ஊரோட தொட்டி தான் அங்க போய் நின்று பார்ப்பான், அதுல ஏதாவது தண்ணி இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்ப கிடைக்குமா? அது ஊரோட வந்தா இருக்கும். அப்படிதானா? அப்படியே அப்பா வந்து கேட்பாரு, மகனே என்னடா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே பாடுவான், ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சாராயத்தை ஊத்து நீ தொட்டிக்குள்ள ஊத்துப்பான். அந்த அப்பாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிரும். அப்படியே அழுதுகிட்டு உள்ள போவாது. அம்மா உள்ள இருந்து சொல்லுவாங்க, எங்க எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அழுதுகிட்டு இருந்தா எனக்கு யாருங்க ஆறுதல் சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த நேரம் அந்த தந்தை பாடுவாரு, ஆதாரம் இல்லை அம்மா ஆறுதல் சொல்ல, தான் அவதாரம் இல்லை அம்மா தத்துவம் சொல்ல, ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, அந்த திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. உண்மையிலே பல குடும்பத்தில் பெற்றோரை கண்கள் கவனிப்பது யாருன்னு கேட்டா கண்டிப்பா ஆண்களா தான் இருக்காங்க, மறக்க முடியாது. சொல் நடுவர்களே, எங்க பெண்கள் வந்து காதல் செய்வாங்க தெரியுமா? ஆமா, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். காதல் செய்வாங்க, களத்தில் விடுவாங்க. எங்க பெண்கள் வந்து இறைவனையே காதல் செய்தவர்கள். இறைவனை? ஆமா. அழகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அப்படின்னு இறைவனை உருகி காதலித்தார்கள். இன்றைக்கு பெண்கள் காதல் செய்கிறாங்க. பெண்களுடைய காதல் அழகை பார்த்தது வருவது கருவாயனா இருந்தாலும் அவனை
சொன்னாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சதே சொல்லணும் இல்ல. இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு நைட் ஒரு 10 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட், உண்மையிலே நடந்த சம்பவம், என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். இது ஒரு ஆக்சிடென்ட். ஒரு பையன் வண்டி அடிபட்டு, அதாவது அந்த பையன் போன் பேசிக்கிட்டே வரான். அதுக்கு முன்ன என்ன ஓவர்டேக் பண்ணி வந்துட்டு இருக்கான், போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருந்தோம், திடீர்னு ஆக்சிடென்ட். நான் போய் பையனுக்கு சுத்தமா நினைவே இல்லை. செல்லை எடுத்து பாக்குறோம். செல்லுல வந்து பார்த்தா அப்படி செல்ல வந்து ஆன்ல தான் கிடக்குது, பேசல. அப்ப அந்த செல்லை எடுத்து பேசுறோம். அந்த பையனை எடுத்து உட்கார வச்சுட்டு செல்லை எடுத்து பேசுறப்ப ஹலோன்னு கேக்குறோம். அங்க இருந்து ஒரு வாய்ஸ் அழகா வந்துச்சு, ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நான் அப்ப அழகா சொன்னேன், அதாவது அந்த பையன் யாருன்னு தெரியல, பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்படி விழுந்து கிடக்குறான், யாருனாலும் ஒண்ணு சொன்னீங்கன்னா நாங்க இங்க தகவல் கொடுக்கறதுக்காக வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சார் தயவு செய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிடுறாங்க. அதுக்கு அந்த வார்த்தை. இதுதான் பெண்களோட இன்னும் உள்ள காரணம். சரியா? ஒரு பணத்தை தேர்வு செய்ய வேண்டுமானால் கூட பார்த்து பார்த்து ஒரு சட்டம் எடுக்க போறீங்க, பார்த்தது எடுக்க மாட்டேங்க, 5 இடம் பார்த்துதான் எடுக்கும். அம்மா அப்பா பொண்ணு பார்க்கறது வச்சாங்க, 5 பாரு பிடிக்கலன்னா வேற பாரு அப்படின்னு அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ண. அதாவது இந்த காலத்துல வந்து காதலை பத்தி பெண்களுக்கு சாதகமா பேசாதுங்க, தயவு செய்து. அது மங்கை என்ன வழி வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக எங்கள் சீரம் தலைவர்கள் பாருங்கள், அனிசியுடைய கல்லறையில் பைத்திய கண்கள் தீண்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைத்தது. இளம் பெண்கள் காட்டும் வந்தம் என்பது பாவம் இவர்களை பித்தனாக்கி அலையழைத்தது. ஒரு பெண் காதலிக்க தொடங்குறா அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு அதை விடுன்னு சொல்லுவா. முடியாத பட்சத்துல விட்டுரும். அந்த காலத்துல இந்த காலத்துல அதாவது R15 பைக் இருந்தாதான் லவ் பண்ணுவான். கண்டிப்பா. கேட்டியம்மா இதையும் தாண்டி இன்றைக்கு சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் கதற நிர்பயா என்ற ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து வெளியில் தூக்கி எறிந்தார்களே, இத்தகைய மிருகத்தனமான செயல் சமூகத்தை வளர்க்குமானவர்களை, சமூகத்தை சீரழிக்கிறது. கண்டிப்பா. அதன் பிறகு காஷ்மீர் மாநிலத்தில் 8 வயது சிறுமி நடுவர்களே 17 நாட்கள் ஒரு கோயிலில் அடைத்து வைத்து மயக்க மருந்து ஊட்டி திரும்ப பலாத்காரம் செய்யப்பட்டாள். கண்டிப்பா. இதில் ஒருவன் 17 வயது சிறுவன் நடுவர்களே. இத்தகைய செயல்கள் எப்படி நடுவர்களே சமூகத்தை சீர்படுத்தும்? 60 வயது பாட்டியை 5 நபர்கள் சேர்ந்து பலாத்காரம் செய்து நுழைவேலியில் தூக்கி எறிகிறார்கள் நடுவர்களே. இத்தகைய செயல்கள் எப்படி சமூகத்தை சீர்படுத்துகிறார்கள்? இத்தகைய ஆண்கள் எப்படி சமூகத்தை சீர்படுத்துவார்கள்? கண்டிப்பா. உடல் உறுப்புதான் இதற்கு நாம் காரணமான நடுவர்களே. இன்றைக்கும் நீங்கள் முட்டி தெரியுமாறு வேட்டி உடுக்கிறீர்கள். முட்டி தெரியுமாறு வேட்டி வடித்து உடுக்கிறார்கள் நடுவர்களே. யாரு இவங்க இல்ல வெளியே அப்படிதானே? சரி, நமக்கு வெளியுள்ள காரியம் தான் பேசுறோம். மழை பெஞ்சால இந்த வேட்டி வைத்து கட்டுவாங்க அப்படிதானே? ஆமா. நீங்க அந்த மாதிரி டவுசர் போடுறாங்க நடுவர்களே. சரி. பெண்கள் ஆனால டவுசர் போடுறாங்கன்னு பார்த்தா இப்ப பெண்கள் அப்படிதானே போடுறாங்க. பெண்கள் போட்டால் உங்கள் கண்கள் அலைப்பாய்கிறது, உங்கள் மனம் அலைப்பாய்கிறது. ஆனா நீங்க அப்படி போடுறீங்களே, இந்த மாதிரி அலைப்பாயிருங்க. அவரை கசக்கி எழுதவில்லையே, அவர் நாட்டை சீரழிக்கவில்லையே, அப்ப நாங்கள் எப்படி இந்த சமூகத்தை சீரழிக்கிறோம்? அப்ப பெண்கள் போடுறது நியாயம்னு சொல்றீங்க? நியாயம் இல்லை, அவர்கள் தந்தையின் தப்பு. அதுவும் ஒரு ஆண் கண்டிப்பாக அந்த தாயும் தப்பு இல்லை, தந்தையும் கூட தப்பு இல்லை. அந்த தாய் கிடையாது அந்த வீட்டுல. தாயும் தந்தையும் அப்படி வாங்க, அப்படி வரைக்கும் தாயும் தந்தையும் செய்தது அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். தந்தையும் கீழே தான் இருப்பாங்க.
முடியாது பண்ணாத அப்பா சொல்லிட்டாரு நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோ. உங்க வீட்டுல உள்ள கதையை நான் கேட்கிறேன். சரி, இந்த இளப்பெண்களை பார்த்தா 16 வயது பட்டாம்பூச்சிகளை பார்த்தா நம்ம மனசு அழைப்பாயுது. ஓகே, பசங்க மனசு அழைப்பாயுது. 6 வயது குழந்தையிடமும் 60 வயது கிழவியிடமும் என்ன காட்சியை கண்டாய்? எதற்காக அவர்கள் இவ்வாறு பலாத்காரத்தை சொல்லுங்க. ஒரு பெண் பூக்கடையில் இருக்கும்போது காலத்தின் அருமை கருதி கொஞ்சம் சுருக்கமாக இத்தகைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மையை மட்டுமே கருதக்கூடிய இந்த பெண்ணால் சமூகத்தில் சீர்கேடு வராது என்பதையும் மங்கையரால் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற வார்த்தையும் கூட்டிக்கிறாங்க. அந்த கூட்டு பொய்யாக கூடாது. உங்கள் தீர்ப்பு இருக்கும் என்று கூறி என் வாழ்த்துக்கு வேண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொடுத்து சமுதாய சீர்கேட்டிற்கு காரணம் பெண்கள் தான் என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய கருத்து கோட்பாளர் அபரீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, தமிழும் இல்லை, தெரியவில்லை. இங்கே தங்கம் போது ஜொலித்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, தங்கம் போல இருக்கீங்க. கரண்ட் கம்பியில் அடிபட்ட சொல்லிக் கொண்டிருக்கும் என் எதிர் கட்சிக்காரர்களே, என் சொந்த பந்தங்களை அனைவருக்கும் என் வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும்? பெண்ண போல இப்ப இப்படி இல்ல நடுவர் அவர்களே, பிசாசா இருக்காங்க. இல்ல நடுவர், ஒரு ரோட்ல போறாங்க, ஒரு ஸ்கூட்டில போறாங்க, சரி, துப்பட்டான்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்த்தா துப்பட்டான்னு தோணுது. நடுவர் அவர்களே, எடுத்து வச்சிருக்காங்க, ஒண்ணு மார்பை மறைக்கதான் வைக்கணும். ஆமா, அதை எடுத்து வச்சிருக்காங்க. கழுத்துல ஒரு சொட்டு சொட்டு போட்டிருக்காங்க. அது எதுக்கு நான் அடங்க மாட்டேன். எப்போ நான் அடங்காத தெரியாம பிடிச்சு கட்டி போடுவேன். வேற இருக்கு. நடுவர் அவர்களே, சொல்லுங்க. ஒரிஜினல் மேக்கப் தான் போடலாம். ஆமா, இவங்க இருந்தாலும் கதையா இருக்கு. அதாவது நம்ம மேக்கப் சொன்னா நம்ம ஆண்கள் எல்லாம் பாருங்க, அதாவது பெண்கள் எல்லாம் நாங்க உள்ளயா இருக்கோம், நாங்க உள்ளயா இருக்கோம்னு மாறுவது தெரியுவாங்க. ஆனா அந்த உள்ள எல்லாம் இங்க நம்ம காலுக்கு கீழே, அவங்க தலைக்கு மேல. சரியா? சொல்லுங்க. நடுவர்களே, நம்ம பசங்க அப்படி இல்ல, சும்மாவே மூஞ்ச கழுவிட்டு தலையை சீவிட்டு வந்தாலே அழகுதான். கண்டிப்பா இவங்க மேக்கப் போட்டு காசை வேஸ்ட் பண்ணியதுக்கு 40 ரூபாய் ஒரு கிலோ வெயிட் வந்து மேக்கப் டெய்லி முகத்துல அடிச்சு முகத்துல ஒழுங்கா இருப்பாங்க. சொல்லுங்க. நடுவர்களே, கரிங்கையில சம்டைம் போகும்போது ஒரு ஆட்டோ பின்னால எழுதியிருந்த வசனம். சொல்லுங்க. சாலைய பார்த்தா சமத்து, வேலைய பார்த்தா விபத்து. அதுக்குதான் ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடலாம். இப்ப ஜாக்கெட்ல எல்லாம் ஜன்னல் எல்லாம் வச்சு தைக்கிறோம், ஜன்னல் கதவெல்லாம் வைக்க தொடங்கியாச்சு. ஆமா நடுவர் அவர்களே, இப்ப கொத்தனாரை விட டெய்லர் தான் இப்ப கொத்த வேலை செய்ய போறாங்க. ஆமா, கண்டிப்பா. முன்னாடி எல்லாம் கொத்தனார் டிசைனா பண்ணுவாங்க, இப்ப எல்லாம் டெய்லர் தான் டிசைனா. ஆமா, இதெல்லாம் ரியாலிட்டியா நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. இப்போ ஒரு பொறுத்தார் பூமி ஆழ்வார், அது பழமொழி. கண்டிப்பா. இப்போ ஒரு புதுமொழி வந்திருக்கு, நீங்க பொறுத்தா மட்டும்தான் இந்த பெண்ணுகளை ஆள முடியும். அது 100%, 150% உண்மை. வீட்டுல குடும்பமா இருக்கணும்னு நினைச்சா நீங்க சில நேரம் செவிடனாவும் மாறணும், சில நேரம் குருடனாவும் மாறணும். இல்லைன்னு வைங்க டைவர்ஸ். நடுவர் சொல்லுங்க. இங்க இருக்க யாருக்காவது சமைக்க தெரியுமா? பெண்கள் ஏமா இருக்க யாருக்காவது சமைக்க தெரியுமா? சமைக்க சுடுதண்ணி வைக்கிறது கேட்க நீங்க சமைச்சு நிறைய நாள் சாப்பிட்டு இருக்கா? எப்படி அதெல்லாம் தெரியல. நானும் இப்படிதான் என்ன பொண்டாட்டி சமைப்பான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே வீட்டுல வந்து சொன்னேன், ஏமா ஏதாவது சமைச்சு கொடுப்பான்னு ஒரு கப்பு சுடுதண்ணி கொடுத்தேன்.
சரி ஓகே கொஞ்ச நாள் ஆச்சு. அடுத்து அவனுக்கு சமைச்சதுக்கு ஒண்ணுதான் ரவை கிண்டது. வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்பதான் பாருங்க டெய்லி ரவை கிண்டி தந்துட்டு இருந்தா ஒரு மாசம் படாத பாடு இருந்தாலும் வழி இல்ல. என்ன சொல்ல முடியும்? சொன்னா கோழி எடுத்து தலையில போட்டு கொடுத்துருவான். அதனால அப்படியே இருந்துட்டு சரி ஒரு நாள் அவளாட்டே கேட்கிறா, எங்க நம்ம இன்னைக்கு ஹோட்டலுக்கு விடுவாங்க சந்தோஷமா தான் கேட்கு. சரி அப்பா இன்னைக்கு ஒரு நாளாவது நாக்கு ருச்சியா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் அங்க உட்கார்ந்து இருந்தேன். அவளும் எம்இ படிச்சிருக்கா, அதனால கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கம்மி. அப்ப அங்க போய் இருந்துட்டு என்ன பண்றான்னா அந்த மெனு லிஸ்ட் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கியா. பாத்துட்டு ஒண்ணு ஆர்டர் பண்ணா, எங்க இந்த 41வது நம்பரை கொண்டு வாங்க, அங்க வந்து வேற வழி இல்ல. சாப்பிட்டுட்டே இருக்கேன். பக்கத்து டேபிள்ல இன்னொருத்தர் இருந்துகிட்டு சில்லி சிக்கன் அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆசை, என் புருஷனுக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி கேட்கிறது வெக்கப்பட்டு இருக்கும்பா அந்த வெயிட்டர் வந்தோடனே அவன் சொன்னா ரிப்பீட் 1 பிளேட்னு சொல்லி உடனே இவன் என்ன பண்ணான் திருப்பியும் அதே போல வந்தான். அப்ப என் பொண்டாட்டி நினைச்சிட்டான் ரிப்பீட் 1 பிளேட்னு சொன்னா திருப்பி என்ன வரும் அதே போல வந்து சொல்லி எங்க கிட்ட வந்தோன்னு சொன்னா ரிப்பீட் 1 பிளேட். என்னோட நிலைமை நினைச்சு பாருங்க. இதுதான் இந்த பெண்களோட சமையல். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாரும் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணி போகும்போது ஒரு புக்கையும் கூட கொடுக்க முடியாது, தெரியல உங்களுக்கு. அது அழகா இப்படிதான் அந்த புக்கை பார்த்து ஒரு நாளைக்கு பிரியாணி செஞ்சேன். என் ஒய்ஃபு என்ன செஞ்சோம்னா அது அழகா போட்டிருந்து, அதாவது அடுப்பை வைக்கவும் அடுப்பை தூக்கி வச்சாச்சு தீய வச்சோன்னு எழுதியிருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. சொல்லுங்க நடுவர் அவர்களே, இப்ப நாட்டுல பெரும்பாலும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை பதற்காரம். சொல்லுங்க. அவங்க கடைசி நேரத்துல உங்களுக்கு இதுல பயங்கரமா வச்சுட்டு போனாங்க. இதற்கு காரணம் கவர்ச்சி நடனம். நம்ம வைரமுத்து அவர் ஒரு பாட்டு பாடி இருக்காரு. சொல்லுங்க. நேற்று ராத்திரி எம்மா எம்மா இப்படி நான் தமிழ்ல அலங்கரிச்சிருக்கீங்க, அதனால நீங்க தூங்கல. சொல்லுங்க. அதுல அந்த பாட்டுல அந்த வீடியோல வரத பாக்கணும். அப்ப பார்த்தா சின்ன குழந்தை கூட அந்த இதுக்கு போவோம். சரி சொல்லுங்க. நான் உடனே இன்டர்நெட் அதாவது மொபைல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டா நல்லது யூஸ் ஆகுது, கெட்டது யூஸ் ஆகுது. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு சின்ன வயசுல சீரழிகிறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு கேட்டா மொபைல் தான். அதை மாற்ற முடியாது, மறக்க முடியாது. காலத்தின் கட்டாயம் உபயோகப்படுத்தி தான் ஆகணும். சொல்லுங்க. நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கூட்டு குடும்பமா இருந்தியா? இப்ப எப்படி இருக்குதுயா? உங்க தாய் உங்க கூட இருக்காங்களா? இப்போ என் அப்பா என் கூட தான் இருக்காங்க, அம்மா இல்ல. எங்க தனியா இருக்காங்களா? ஒரு வீடு தான், அதுல அப்படியே இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு லைஃபுக்குள்ள வந்துட்டாலே தனி கொடுத்தலாம். அதாவது கல்யாணம் ஒரு குடும்பம் வந்து கோயிலாக இருக்கும், அதுல மாற்றம் கிடையாது. அழகா பேர் வைப்பான், அன்னை இல்லம்னு சொல்லிட்டு பேர் வைப்பான். ஆனா என்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுல வந்து காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அடுத்து அந்த பெற்றோருடைய நிலைமை அநாத இல்லத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது. அது வந்து மறக்க முடியாது உண்மை. ஏதாவது ஆண்மகன் திருமணத்துக்கு முன்ன அவங்க அப்பா அம்மாவை அநாத இல்லத்துல கொண்டு விட்டான்னு வரலாறு பேசணும். ஆனா பல தாய்மார்கள் இன்னைக்கு அநாத இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு காரணம் என்னது? மேரேஜ் அப்புறம் உண்மை. சொல்லுங்க. சமுதாயத்துல இப்போ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் 2 நாளைக்கு முன்னாடி பாட்டு படிக்க போறேன், எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் சொல்லுங்க. அதே மாதிரி 4 நாள் கழிச்சு நான் அந்த பாலபல இதுல பாக்கி நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா அப்படி பாடிட்டு லவ் ஃபெயிலியர்ல மது வந்துட்டு இந்த மது அவங்களுக்கு டயலாக் சொல்லணும். புதுசா இல்லைன்னா பெண்கள் எல்லாம் ஆடைய மாத்திர போல புருஷனை மாத்திக்கிட்டு இருக்கா. இந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவங்களுக்காக நம்ம ஏன் சாகணும் நான் கேட்கிறேன். அதான் நடுவர்களே இந்த இது பசங்க குடிக்கிறதுக்கு காரணமே அதான் பொண்ணுங்க தான். சொல்லுங்க. இந்த பொண்ணுங்க மப்பதோட காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. எல்லாம் இந்த ஆண்களுக்கு எதிராக நம்மளாம் இங்க இருக்கான சமுதாயத்துல அப்படின்னு ஆண்களை போலவே பெண்கள் இருக்கலாம். சொல்லுங்க. அதுக்கு மது வந்து அதுக்கு நம்ம கிப்பப் தமிழ் ஒரு பாட்டு பாடிக்கிறாரு. இந்த பாட்டு சமுதாயத்துல வந்து இதுக்கு காரணம் சரி. எனவே உங்க தீர்ப்பு எங்களுக்கு அளிக்குமாறு. சரி. அடுத்தபடியாக எதிர்மையினுடைய கருத்து கொடுப்பாளர் ரொம்ப சுகர் அனீஷ் அவர்கள் என்னோட அழைக்கின்றேன்.
எல்லாம் வல்ல சோலைகளின் திருப்பாவம் பணிந்து இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. எதிரில் அழகாக சொன்னார் தலைவர் அவர்கள். ஆமா, அதாவது பெண்கள் எல்லாம் மேக்கப் போடுறாங்களாம். இல்லையா? போடுறாங்க. ஓகே. அவங்க ஒண்ணுமே செய்யல. யாரு? அவங்க கேர் கட்டிங்க பாருங்க. பாருங்க, பேர் பாக்ஸ் கட்டிங்க. அது மட்டும் இல்ல, ஆனியல் கட்டிங், எத்தனையோ கட்டிங் இப்ப வந்து அந்த பாப் கட்டிங், மஞ்சள் கட்டிங் எல்லாம் சொல்லுங்க நடுவர்களே. அப்படி அவங்க இருக்காங்க. அப்ப அதை பார்த்துட்டு இருக்கிறவர் இன்னொரு பிள்ளை என்ன ஆகும்? அதை போலதானே பண்ணும். அப்ப அது காரணம் யார் நடுவர்களே? ஆண்களே தானே. ஸ்ரீராம் தான் காரணம். எதிரணிகள் தான் காரணம். அப்படின்னா அவங்க எழுது அது பிரச்சனை இல்லை. ஒரு 10 கணக்கில் எழுதிட்டு போட்டு அடுத்த தம்பி அழகாக சொன்னார். லவ் பண்ணா குடிக்கிறாங்களா? லவ் பண்ணும்போது யாரும் குடிக்கல தானே? குடிக்கிறாங்களா? குடிக்கிறாங்களா? அதாவது ஆண்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்பதான் குடிக்கிறாங்க. அப்படிதானா? அது லவ் ஆயிருக்கலாம், இல்ல பொட்டாட்டி டார்ச்சர் லவ் பண்ணாத குடிக்கிறாங்கன்னு பொம்பளை சொல்ல முடியாது. சரி சொல்லுங்க. அப்ப அதாவது இப்போ உங்க பேர் பொண்ணு உதாரணம் எடுத்து சொல்றேன். ஒரு குடிக்கார பையனை லவ் பண்ணிட்டு வந்தா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். காலத்துக்கு கட்டாயம் வேற வழி இல்லை. என்ன கட்டிங்க? அப்ப அந்த சமுதாய சீர்கேட காரணம் யாராவது நடுவர்களே? யாரு காரணம்? அந்த ஆண்கள் தான். அந்த ஆண் குடிக்கிறனால நீங்க ஏற்றுக்கொள்ளல. அப்படிதான் சொல்லுங்க. அவனுக்கு என்ன கஷ்டம்னு யாருக்கு தெரியும்? நடுவர்கள் அந்த தனி கொடுத்தவங்க அழகா பேசுறேன். ஆமா, தனி கொடுத்தவங்களுக்கு அநாத இல்லங்கள் அதிகமா வர காரணம் பெண்கள் தான். ஆணித்தரமா பேசினாரு. அதாவது அந்த தனி பெண்கள் சொல்றாங்க. சரி, இவங்களுக்கு எங்க புத்தி வரும்? இவங்க பெற்றெடுத்த தாய் இல்லவா? அதாவது இவங்களுக்கு தனி புத்தி இல்லை நடுவர்களே. அவங்க சொன்னாங்கன்னா அதாவது நான் ஒண்ணு கேட்கிறேன். அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை வந்தாச்சு, தாயை பார்க்கலைன்னா அம்மாவை பார்க்கலன்னு சொல்றீங்க, பொண்டாட்டியை பார்க்கலைன்னா பொண்டாட்டியை பார்க்கலன்னு சொல்றீங்க. அவன் என்ன பண்ணுவான்? நடுநிலையில நிக்கிற நடுவர்களே. நடுநிலையில நின்று அம்மா அவங்க வேட்டினா நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம அம்மாவை எப்படி நம்ம வீட்டுல உட்கார வைக்கணும் யோசிக்கணும் நடுவர்கள். சரி கேளுங்க. சரி, இனி ஏதாவது பெண்கள் அம்மாவை வேட்ட சொன்னா அது நீங்க முடிவு பண்ணிக்கணும். அந்த அக்கா அழகாக சொன்னாங்க, தண்டச்சோறு தண்டச்சோறு திட்டுறாங்க. யாரு? இந்த நம்ம ஆண்களை எல்லாம் பெற்றோர்கள் திட்டுறாங்க. ஆதரவு கொடுத்தாங்க அவங்க எல்லாரும். அந்த தண்டச்சோறு எதுக்காக திட்டுறாங்க நடுவர்கள்? எதுக்கு திட்டுறாங்க? சமுதாயத்துல அவங்க ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்கிறேன்னு திட்டுறாங்க நடுவர்கள். சமுதாயத்துல நல்ல பேர் எடுக்கணும்னா தண்டச்சோறு தண்டச்சோறு திட்டினாலும் அவங்களுக்கு எல்லாம் உரைக்க நடுவர்கள். இதெல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அதுக்குதான் அவங்க அப்படி சொல்றாங்க. சரி, அது மட்டும் நேரத்தை இங்க ஃபங்க்ஷன் நடக்குது. ஆமா, அதுக்காக சேர் எடுக்கவே போகணும். சரி, ஒரு 2-3 செட்டு கடையில யாரு இறங்க. சரி, லாஸ்டா ஒரு கடைக்கு போற நடுவர். சரி, அங்க ஒரு ஆள் தான் ஓனர். அது செந்தர பக்கத்துல ஒரு செட். யாரு சொல்லலாம்? நீங்க ஊரை சொல்லிட்டு செந்தர பக்கத்துல அங்க போறோம். போனதான் நம்ம எதிராளி அபரிஷ் அவர் போய் கேட்கிறாரு, அண்ணா எங்களுக்கு நாளைக்கு பொங்கல் ஃபங்க்ஷன், ஒரு 50 சேர் தர முடியுமான்னு கேட்காரு. அந்த ஆள் கேட்கிறாரு, நீங்க எந்த ஏரியா? சரி, பழக்கம் கேட்கிறாரு. தப்பு இல்லையே? தப்பு இல்லையா? மாங்கண்டலைக்கு வாரன்னு சொல்றாரு. சரி, மாங்கண்டலக்காரனுக்கு சேர் இல்லை. உங்க பரவருக்கு எப்படி? அது எதுக்கு கேட்ட நடுவர்களை கேளுங்க. அதாவது இந்த இறந்த வீடெல்லாம் இருக்கும். சொல்லுங்க, நைட்டு 12 மணிக்கு அவங்க போய் கதவை தட்டி விழிக்கிறாங்க. சரி, இப்படி எங்க வீட்டுல இறந்து ஒரு லைட்டு கட்ட வாங்க. அதே கல்யாணம் வந்து அவருக்கு கொடுத்தாங்க. அதே நடுவர் 12 மணி சாவு வீட்டுல கட்ட மட்டும் அவன் வரணும், கல்யாண வீடு தான் இந்த வேற ஆளு கொடுப்பியா? அப்படி அவர் சொல்லப்படுற நடுவர்களே. நீங்க அப்படி கொடுக்க பாதில்ல. 12 மணிக்கு நமக்கு உதவி செஞ்ச வந்து ஒருத்தனை நம்ம கைவிடலாமா? அதுக்குள்ள ரேட்டு நம்ம பார்க்கல நடுவர்களே. அதே இருக்குல்ல. சரி சொல்லுங்க. அப்ப அப்படி இருக்கும்போது லாஸ்ட்ல கேக்குறாங்க, முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சரி மாங்கண்டலக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. சரி, ரெண்டாவது சொல்றாங்க, எங்கிட்ட வண்டி இல்ல, அதனால நீங்க நாங்க வண்டி கொண்டாடுறோம் சொல்றோம். சரி, அதெல்லாம் அவங்க முடியல. சரி, மூணாவது எப்படியாவது அவங்க விரட்டி விட நம்ம இப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கும்போது எப்படி நடுவர்கள் சமுதாயம் வாழ? நீங்க அங்க கேட்டது இல்லட்டா போன் பண்ணி கேட்டதுதான் 40 பேர் உங்களுக்கு குமரி சாப்பிட்டு அடுப்புறது அங்க சும்மா இருக்கு. என்ன செய்ய நடுவர்கள்? அந்த நேரம் அங்க போயிட்டாவே வழி இல்லையே. சரி சொல்லுங்க. ஆகவே
சமுதாய சீர்கேடுக்கு முழுதும் காரணம் ஆண்களை என்று முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக எளிமையாக முடித்தார்கள். நன்றி. அடுத்தபடியாக இறுதி மாதமாக இந்த மேடையில் சமுதாய சீர்கேட்டிற்கு காரணம் பெண்கள் தான் என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய கருத்து கோட்பாளர் ஸ்ரீராம் அவர்களை என்போடு அழைக்கின்றேன். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குமரி ஷாப்பிங் பொங்கல் ஆண்டு விழாவில் எழுந்திரி விழித்திரு கருதிய கர்மம் கைகூடும் வரை சரியாது உழைத்திரு எனும் சுவாமி விவேகானந்தரின் வழி நடந்து எம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, உண்மை வழிநடத்தி தீபின் சார் அவர்களை அடுத்தபடியாக வெற்றி கிடைக்காது என்று தெரிந்து மகந்தையினை கொட்டாவி விட்டுக் கொண்டிருக்கும் இரண்டு கெட்ட ஆவிகள் தண்ணி இரண்டு கெட்ட ஆவிகள். அப்ப இன்னொன்னு இருக்கு. அடுத்தபடியாக சிறந்த ஒரு கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்துரைக்கும் எமதரி நண்பர்களை மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். நண்பர்களே, அழகாக ஒரு பாடல் இருக்கு, தெரியுமா? என்ன பாடல்? வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வது நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என்னை வந்து காப்பே, என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன், அடே மஞ்சு உண்மை உண்மை சொல்வருவேன் என்று பாடிக்கொண்டு மாறி மாறி நான் தான் நீங்க தான் சொல்ல வேண்டாம். நான் பாத்துக்கலாம், நீங்க பேசுங்க. நடுவர்களை அழகாக சொல்லிட்டு போனாங்க. பசங்க என்னது அணில் கட்டிங் கட்டாங்க, பாக்ஸ் கட்டிங் கட்டாங்க. உண்மைதானே? நடுவர்களுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மரத்துல 2 ஓலை விழுந்துன்னா எங்க பாட்டி தான் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. ஓலை ஓலை விழுந்ததுக்காக அந்த வீட்டை 2 மழை பெய்யும் அடைக்கிறதுக்காக ஓலை முடிஞ்சு வச்சிருப்பாங்க. சரி, பட் இந்த எங்க நடைமுறைப்படுத்தி இன்னும் அந்த ஓலையில வந்து உடையது பாருங்க. இங்க பாருங்க, ஒரு சைடு வகையில முடிஞ்சு வச்சிருக்கு. அங்க பாருங்க, ஒரு சைடு வகையில அந்த ஓலை முடிஞ்சு வச்சிருக்கு. இந்த பாருங்க தலை இருந்ததோ இப்படி அந்த ஓலையில இங்க மழையில வச்சுட்டு வந்து பேசுறாங்க. என்னது சமுதாயத்தை சீர்கேடு ஆண்கள். இந்த முறை எவ்வளவு பேர் எடுத்திருப்பாங்க? அவங்க தலையை ஒர்க் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. சொல்லுங்க. நடுவர்கள் அழகா பாருங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாணையெல்லாம் குட்டையை வச்சிருப்பாங்க. சரி, அதாவது அந்த சாணத்துல அந்த குட்டையை சண்டை போடும். சரி, அந்த குட்டையை 2 நாளா காணலன்னு சொல்லிட்டே இருக்காங்க. குட்டை உங்க வீட்டுல இந்த குட்டையை காணல. நானும் பல இடத்துல தேடி பார்த்துட்டேன், Facebookல போட்டு எல்லாம் போட்டுட்டேன். இல்ல குட்டையை காணலன்னு Facebookல போட்டாங்க. குட்டை 300 ரூபாய், 600 ரூபாய்ல இல்ல 200 ரூபாய் தான் எங்க கிடைக்கல. சரி, அது டூப்ளிகேட். சரி, என்னன்னா அந்த குட்டையை தேடி தேடி இருந்தா சரி இன்னதான் மாட்டுச்சு. அந்த 2 குட்டையை வருது குட்டை அங்கே வரைக்கும் தோசை காதல போட்டு இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு சொல்லுங்க. சமுதாயத்தை சீர்கடிக்கிறாரு ஆண்கள். பசங்க மயக்க மாட்டாங்க. பசங்க பார்க்கணும்னு எல்லாம் பண்றது சொல்லுங்க. எல்லாமே பசங்க தான் பாக்குறாங்க. பசங்க பார்க்க கூடாதுன்னா நைட்டோட வந்துக்கணும். அது கிடையாது. நடுவர்கள் இந்த பொண்ணுங்க நான் பட்டு சாரி வைப்பாங்க தெரியுமா? பட்டு சாரி. ஆமா, இந்த பட்டு சாரி எப்படி நம்ம பட்டு சாரி நம்ம ரெகுலர் அப்படி வைக்கிறோம். அதாவது அந்த பட்டு சாரியா பட்டு சாரிங்களோட ஆம்புல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அடிப்பட்டு இடிப்பட்டு நொந்து எப்படி எல்லாம் பட்டு 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 ஒரு சாரி வாங்கிடுது. அந்த பட்டு சாரி பட்டு சாரி அதில் எனக்கு தெரியும். இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க 5000 ரூபாய் எடுத்தா எனக்கு 10000 ரூபாய். அடுத்த சொல்லுங்க. அது என்ன சொல்றாங்கன்னா அந்த எனது பசங்க இந்த பிள்ளைங்க எல்லாமே தீய வழியில போறது ஆண்கள் தான். எனது வீட்டுல இருந்து துணி எடுத்து போட்டுட்டு வந்தா அந்த அப்பா வந்து சொல்லணும், சொல்லுங்க அந்த பிள்ளைங்க இப்படிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படிதான் ட்ரெஸ் போடணும் சொல்லிவிடணும். சரி, அந்த கோயில்ல டான்ஸ் போட்டிருக்காங்க பாத்துருக்கீங்களா? ஆமா, அந்த கோயில்ல டான்ஸ் போட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களா ஆடிப்பாங்க. கண்டிப்பா நம்ம ரெஜிலா எல்லாம் ஆடிருக்காங்க, டான்ஸ் ஆடிருக்காங்க. எப்படி ஆடுவாங்க தெரியுமா? ரெஜிலா எங்க கோயில் ஆடி. ஆமா, எப்படி ஆடுவாங்கன்னா அந்த அதே ட்ரெஸ்ஸையும் போட்டு ஆடுவாங்க. இல்ல டீசெண்டா நீட்டா ஆடுவாங்க. சொல்றேன். சரி, அதே ஒரு ஆடை போட்டு ஆடிட்டு என்ன பண்ணுவாங்க? என்ன அழகா அது ஒரு பாட்டு என்ன தெரியுமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. அந்த பாட்டுல என்ன அந்த பாட்டுல சொல்லுங்கதான் ஒரு மிஸ்டேக் அந்த பிள்ளை போடும். அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க விடாங்க. முன்னாடி அவங்க அம்மாவோட ஆக்ரோஷத்தை பார்க்கணும். மக்களை இப்படி 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 ஸ்டெப் மறந்துட்டு
வந்துட்டு அந்த இடத்துல அந்த பிள்ளைய பிள்ளை சைடுல இருந்து ஆடுவாங்க, பக்கத்துல அம்மா சைடுல இருந்து ஆடுவாங்க. ஆமா அந்த பிள்ளைய ஊக்குவிக்காது. யாருமா அந்த இடத்துல ஊக்குவிக்கிறாரு அப்பாயா? ஆமா அதாவது அந்த இடத்துல இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு காட்டி கொடுக்குறது யாரு? சரி அந்த பிள்ளை நான் அதேதான் அந்த பிள்ளை எடுத்து அந்த அம்மாட்ட சொல்லிட்டு போவோம். சொல்லுங்க. தாலி எத்தாங்கட்டி கிட்டே கோடி அந்த பிள்ளை பாடிட்டு இருக்கோம். சொல்லுங்க. இது நடுவுல அடுத்ததாக என்னன்னா இந்த பசங்க எல்லாம் போட்டோ எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. பசங்க போட்டோ எடுக்க இல்லைன்னு சொல்ல டீசெண்டா அழகாவே உட்காந்துட்டு போட்டோ எடுத்துருக்கோம். சொல்லுங்க. நான் இந்த பிள்ளைங்க போட்டோ எடுக்க பார்த்திருக்கேன். நான் இப்போ அவர்கிட்ட ஒரு கன்னியாகுமரி போயிருக்கேன். கன்னியாகுமரி போனா அங்க ஒரு பிள்ளை போட்டோ எடுத்துட்டு திடீர்னு பார்த்தா அங்க உட்காந்து நான் அதுக்கு ஏதோ வழிபட்டு மீறி பார்த்தேன். சொல்லுங்க. அப்படி தலையில அப்படி வெட்டி இருக்குது ஏதோ வழிபந்துடும் பாவம் தண்ணி குடிக்கலான்னு இப்படி பார்த்தா ஆ. அப்படியே திடீர்னு நாக்கு வந்து வெளியில தள்ளி சொல்லுங்க. அந்த நாக்கு வெளியில தள்ளி ஒன் சைடு வரல அப்படியே இருக்குது. கேட்டா செல்ஃபியா இங்க வந்து செல்ஃபி செல்ஃபி நீங்க பயந்துட்டீங்களா? ஒரு தூக்கல இப்படிதான் பாருங்க. அது என்னன்னா சொன்னாங்க எனது பசங்க தான் அந்த பிள்ளைங்களை எல்லாம் வந்து பலாத்காரம் பண்றாங்க. நடுவில் நீங்க பத்திரிகை பார்த்தீங்கன்னா தெரியும். 10ஆம் மாணவன் அந்த பள்ளி ஆசிரியை யாரு ஆசிரியை பலாத்காரம் பண்ணி ஒரு பெண்மணி பலாத்காரம் பண்றாங்க. அது இப்படிதான் பாருங்க. நான் வந்து அவங்களுக்கு கரிக்குலம் வந்துருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா கரிக்குலம் தான் சுத்தியதா? சரி சொல்லுங்க. என்ன அப்படின்னா கரிக்குலம் நிக்கும் அந்த ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். சரி அந்த வழியில அந்த ஒரு நீங்க உங்களுக்கு பாடத்தை கொடுத்து விட்டா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாட்டு கேட்கீங்களா? ஓனர் கவனிச்சீங்க. அதாவது ஒரு பச்சை கலர்ல ஒரு சாரி போட்டு ஒரு ஃபுல்லா சூப்பரா சரி செமையா இருக்கு. நம்மளே பார்த்துட்டே இருக்கானே அப்படி முன்னாடி பார்த்துட்டு நினைக்கிறேன். அப்போ அந்த ஆன் டியூட்டில இல்ல சரி சொல்லுங்க. வீட்டு பஸ் ஏறோம். அவ என்ன அப்படின்னா சரி வெயிட் பண்ணி பாக்கலாம்னு சொல்லி பாப்போம். அந்த புள்ள பஸ் ஏற வெயிட் பண்ணிக்கிறேன். அப்படி வெயிட் பண்ணிக்கலாம். சரி இந்த புள்ள பஸ் ஏற வெயிட் பண்ணிட்டேன்னா சரி பஸ் வருது அதுவும் பச்சை வராது. சரி பச்சை வராது. சரி பச்சோட பஸ்ல நம்மளும் அந்த பச்சோட பஸ்ல ஏறணும் யாரு மைண்ட் ஸ்ட்ரைட்டா யூஸ் சரி என்னன்னா அந்த பஸ்ல ஏறணும் யாரு சரி அப்புறம் சரி அந்த பச்சை பஸ்ஸுக்குள்ள நான் சீக்கிரம் பச்சை பச்சையா இருக்கு. சரி அந்த புள்ள அவ்வளவு சோப்பு விட்டா இருக்கு. சரி அந்த டிக்கெட் எடுக்கிறாங்க. அந்த கண்டக்டர் என்ன பண்றாங்கன்னா டிக்கெட்டா கொடுக்குறாங்க. டிக்கெட்டா கொடுத்தா அந்த டிக்கெட் என்ன கலர்ல பச்சை கலர்ல சொல்லுங்க. சரி எல்லாமே பச்சை கலர்ல இருக்கு. அந்த பிள்ளை ரொம்ப பச்சை கலர் பிடிக்குமா அஞ்சு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா திடீர்னு அந்த புள்ள வந்து அந்த டிக்கெட் கொடுத்து 5 ரூபா மிச்சம் கொடுக்க வேண்டியது. சரி அவன் கொடுக்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடும். இந்த புள்ள அந்த இடத்துல பண்ணதுக்கு பச்சை பச்சை பச்சையா சரி அந்த அளவுக்கு இந்த பெண்களுடைய இந்த காலம் வந்து அந்த அந்த பஸ்ல மினிமம் 50 பேர் இருப்பாங்க. பச்சை பச்சை அந்த இடத்துல சமுதாயத்தை சீக்கிரம் யார் நடுவர்களே யாரு பெண்களா தான் இருக்காங்க. ஆண்கள்ட்ட இருந்து படிச்சது அப்ப பெண் புத்தி பின் புத்தி அதாவது என்ன அப்படின்னு அனீஸ் இருக்காங்க இல்ல அனீஸ் வந்து அவங்க அம்மா சரி இந்த அனீஸ் பத்தி கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லி ஆகும். கண்டிப்பா சொல்லிதான் அந்த அம்மா பிள்ளை இல்ல இந்த அனீஸ் என்னன்னா நைட்டு தூக்கம் மேல அவங்க அம்மா பக்கத்துல நம்ம தூங்குவாங்க. சரி புரியுதா? அப்போ ரொம்ப அம்மா பிள்ளை இல்ல சரி ஓகே அம்மா வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளை என் பக்கத்துல தான் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு அனீஸ் ஒரு மணி என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு இருக்கணும். எந்திரிச்சு அவங்க அம்மா எழுப்புறோம். அம்மா அம்மா எந்திரிங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப தூக்கமா இருக்கு. டேய் படுத்து தூங்குறான்னு சொன்னாச்சு. மறுபடியும் எந்திரிங்கன்னு சொல்றாங்க. மறுபடியும் படுத்து தூங்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணானே என்னடா இப்படி பாக்கலாம்னு சொல்லிட்டு சரி என்னடா கேட்கும். அம்மா சூச்சு இப்போ போனது விட்டாச்சு. சரி தலைவர் என்ன பண்ணாரு சூச்சு பண்ண போயினாரு. போயிட்டு வந்து படுத்து தூங்குற தலைவர் தூக்கம். சரி பயங்கர சிந்தனையாவே இருக்கு. என்னடா தூங்காம இருக்காரு. மறுநாள் காலம் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா எந்திரிச்சு வராங்க. டீ போட்டு கொடுக்கலாம்னு எந்திரிச்சு வராங்க. அனீஸ் கேக்குறாங்க அம்மா இங்க வாங்க ஒரு டவுட். நம்ம வீட்டு டாய்லெட்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஏதாச்சும் வச்சிருக்கோம். டோர் திறந்ததுமே லைட் எரியுது. இது அப்படி கிடையாது. அப்படி டோரை போட்டோம்னா லைட் ஆஃப் ஆகுது. ஒரே டவுட் இது கனவுல ஏதாச்சும் விளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கோமோ அவங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. சொல்லிட்டே இருக்கான். சரி சரி இது ஏதோ ஒரு அரலோசி இப்படி புலம்பிட்டு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா டீ போடுறதுக்காக போறாங்க. டீ போடுறது அந்த பால் எடுக்க போறாங்க. பிரிட்ஜை ஓபன் பண்ணாம அங்க இருக்குது. ஓபன் பண்ணாம தலைவர் சூச்சி போற டாய்லெட் போயிடுமா அங்க பிரிட்ஜ்ல போய் சூச்சி போட்டு பண்ணிட்டு யாரு பெண்களை சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு. ஒரு பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசும்போது நான் இப்படிப்பட்ட சம்பவங்க சீர்படுமா சீர் கிடைக்குமா நடுவர்களே? இருக்கிறது எல்லாத்தையும் கிடைக்குமா?
அடுத்த சமீபமா டிக்டாக் ஒரு விஷயத்த சொன்னாங்க. டிக்டாக் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த டிக்டாக் வந்து சமீபமா வந்து தடை பண்ணாங்க. சொல்லுங்க எல்லாருமே ரைட்டா எதுக்காக தடை பண்ணாங்க தெரியுமா? டிக்டாக் எதுக்கு தடை பண்ணாங்க? நம்ம அதை போட்டு ஆட்டம் பாட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. கலாச்சாரம் எப்படி சீரழிக்கிறோமோ அந்த அளவுக்கு. அதாவது நாடை வந்து அந்த டிக்டாக் வந்து மூடிட்டே போனாங்க. ஏன் போனாங்க? இந்த பொண்ணுங்க மூடலான டிக்டாக் போனாங்க. சரி சொல்லுங்க அந்த விஷயம். இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி அவர்களை நாட்டை சீர்படுத்துவாங்க? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. கரெக்டா இல்லையா? அடுத்தது மஞ்சு இருக்காங்க இல்ல, இந்த மஞ்சு வந்த ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது? இந்த பெண்கள் தான் சீர்படுத்திட்டு இருக்காங்க. ஆமா, இவங்களுக்கு ஒரு கூமுட்டை இந்த உலகத்துல கிடையாது. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அதாவது பாருங்க, இவங்க அப்பா வந்து நான் மஞ்சு இந்த இன்விடேஷன் கூட வீட்டுக்கு போயிருக்கேன். உங்க மேரேஜ் பட்டி மஞ்சள் சரி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து கொடுக்கலாம் வீட்டுக்கு போயிருக்கேன். சரி, அப்ப வீட்டுக்கு போகும்போது மஞ்சு வீட்டுல காணல. அப்போ அவங்க அம்மா கேட்கிற மஞ்சு எங்க போனாங்க அப்படின்னு. சரி, அவங்க அம்மா சொல்றாங்க மஞ்சு கொஞ்ச நேரம் அங்க விலைக்கு போயிருக்காங்க. சரி, அவங்க அப்பா கூட சப்போர்ட் அவன் அப்பவே சொன்னா நான் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணல அப்படின்னு. அங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி சரி ஓகே, அப்ப நம்ம வெளியில போய் என்ன பண்ணிக்கலாம்? அந்த நோட்ஸ் ஏதாச்சும் நம்ம இருந்தா கேட்டு வாங்கி எடுத்து போறோம். அங்க மஞ்சு வந்து பணம் மூட்டிக்கிட்ட இருந்து தோண்டிக்கிட்டே இருக்கலாம். பணம் மூட்டி, ஆமா பணம் மூட்டிக்கிட்ட தோண்டி. பணமரன்னா நிறைய பேருக்கு தெரியாது. தெரியுமான்னு கேளுங்க. பணமரன்னா தெரியுமா? இல்ல சரி சரி, அங்க தோண்டிட்டே இருக்கலாம். எதுக்குடா தோண்டான்னு போய் பாக்குறேன். இருந்தாலும் விடாமுயற்சி அவங்க தோண்டிட்டே இருக்கிறோம். என்னம்மா பண்றா அப்படின்னு சொல்றான். சும்மா இருங்க, நான் பனம்பூர்ல இருந்து கிழங்கு எடுக்கணும். அது ஏன் பனம்பூர்ல கிழங்கு வச்சுதான்? அது அப்பா நேற்று தான் மரிச்சு வாங்கி வந்தாரு. மரிச்சு நீங்க மூட்டுல வரைய கிழங்கு பனங்கிழங்கு பனங்க மூட்டுல வரைக்கும் இப்படிப்பட்ட கூமுட்டை இங்க வந்து இந்த நிலை இருக்குது. சமுதாய வளர்ச்சிக்கு சொல்லு பெண்கள் தாங்க பெண்கள் தாங்க சொல்லிட்டு சரி நடுவர் இறுதியாக ஒன்றிய மட்டும் போய்கொண்டு செய்ய முடியுங்க. அதாவது நடுவர்களை இறுதியா முடிஞ்சு கொள்ளும். அதாவது நீங்க தீர்ப்பு யாருக்கு தரவேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கேட்க கொடுக்கணும், கேட்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த அணியை பொறுத்து நீங்க கூமுட்டைக்காரர்களாக இருந்தால் சரி, நீங்க சொந்த புத்திக்காரராக இருந்தால் ஏன்னா சொந்த புத்திக்காரராக இருந்தால் அன்னைக்கு தீர்ப்பு வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கூமுட்டையாக இருந்தால் இவங்க தான் கரைஞ்சு நீங்க தீர்ப்பளிப்பீங்க என்பது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? நடுவில் அந்நிய காலகட்டத்திலும் சரி இந்திய காலகட்டத்திலும் சரி நாட்டு பற்றியும் வீட்டு பற்றியும் சிறந்து விளங்குவது ஆண்கள் தான் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல ஒரு பட்டிமன்ற வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் குமரி ஷாப்பிங்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக. அதாவது உண்மையிலே இதுல வந்து பட்டிமன்றம் பேசினது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி மேடையில பேசுனது ஸ்ரீராம் பேசியிருக்காங்க, என் கூட பேசியிருக்காங்க. வேற யாருமே பட்டிமன்றம் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அறிமுக மேடை. ஆனா அறிமுக மேடையிலும் உண்மையிலே சிறப்பாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். உங்களுக்கு மனதார பாராட்டுகளை உண்டாக்கிக் கொள்கின்றேன். மேலும் நீங்கள் பல மேடைகளில் ஏறி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனுடைய விரும்பி கேட்டுக்கொண்டு சமுதாய சீர்கேட்டிற்கு காரணம் ஆண்களா பெண்களா? உண்மையிலே நல்லா பேசினாங்க. ரெண்டு அணி சார்ந்தவங்களும் பேசினாங்க. அதாவது சமுதாயம் சீர்கேடுவதற்கு காரணம் பல காரணங்களை கூறினார்கள். ஆடையை சொன்னார்கள். உண்மையிலே பெண்களும் ஆடை கலாச்சாரத்தில் கீழ்த்தரமாகத்தான் இருக்கின்றார்கள். ஆண்களும் சளைத்தவர்கள் அல்ல. நாம அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு ஆண்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படி பேண்ட் எல்லாம் பார்த்தா என்னது அங்கங்க கிழிச்சு தொங்கும். அப்படிதானே? உண்மைதானே? அதாவது உடலை மறைப்பதற்கு தான் ஆடை. அந்த ஆடை எடுத்து என்ன பண்றோம்னா நம்ம அந்த ஆடை பார்த்தா இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட காய போட்டுட்டு ஒரு பெருங்காய் அதை கடிச்சு இழுத்து அங்கே இங்கே கொதறிட்டு திருப்பி கொண்டு போட்டு அதை எடுத்து நீங்க போட்டா எப்படி இருக்குமோ அதே நிலைமையில இன்னைக்கு இருக்கு. இது வந்து கலாச்சார சீர்கேடுகளில் ஒன்றுதான். கண்டிப்பா அது மறக்க முடியாது. இன்னும் சொன்னாங்க நிறைய பாலியல் கதைகள், நம்முடைய தேசம் என்னென்ன இன்னல்களுக்கு ஆடாகிறது, கலாச்சாரம் எப்படி எப்படி சீரழிகிறது என்று பல கருத்துக்களை இந்த மேடையிலே மிகவும் சிறப்பாக பேசினார்கள். அதாவது ஆண்களுக்கு அதிகமான கருத்தை அவர்கள் கூறியது மது பழக்கம். மறக்க முடியாது. அதாவது இன்னைக்கு பல குடும்பங்கள் தெருவிலே நிற்கின்றது, பல குடும்பங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறது என்றால் கண்டிப்பாக அதற்கு காரணம் மது பழக்கம் இருக்கின்றது. மறுக்க முடியாது, அது யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் அதற்கு காரணம் என்ன என்று அடிப்படையாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஆணானவர் மது அருந்துகின்றார். நான் இல்லை என்று கூறவில்லை. பெண்களும் மது அருந்துகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் மது அருந்துகிறார்கள். ஆனால்
ஆண்கள் அதிகமாக அருந்துகின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அடிப்படையிலே பல குழப்பங்களான சூழ்நிலை தான் அவர்கள் மது அருந்த காரணமாக இருக்கின்றது. அது நம்ம பார்த்தோம்னா தெரியும், வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வீட்டுல ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, ஒரு முதியவராக இருந்தாலும் சரி, அவர் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, மது அருந்த மாட்டார். ஆக அந்த இடத்திலே இந்த குழப்பங்கள் வருவதற்கு யார் காரணமாக இருக்கின்றார்கள்? ஆண்கள் இருக்கின்றார்களா, பெண்கள் இருக்கின்றார்களா? அந்த நோக்கத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த காரணமாக இருப்பது ஆண்கள் பங்கும் இருக்கின்றது, பெண்களுடைய பங்கும் இருக்கின்றது. பல கருத்துக்களை அதுவும் மையமாக வைத்தார்கள். அதாவது சமீபத்திலே உண்மையாக நடந்த ஒரு செய்தி. நம்முடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வெளிநாட்டிலே ஒரு இளைஞன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். திருமணமான இளைஞன். நம்முடைய பகுதியில்தான் நடந்த சம்பவம். அதாவது அந்த இளைஞனுக்கு தன்னுடைய மனைவியிடம் தொலைபேசியிலே சொல்கின்றான், ஏமா எனக்கு அல்வா சாப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கின்றது, நான் வெளிநாட்டிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், நீ எனக்கு அல்வா உன் கையால் செய்து அனுப்பு என்று. என்னுடைய நண்பன் ஊருக்கு வருகின்றான், அந்த நண்பன் வருகின்ற பொழுது அவருடைய கையிலே உன் கையால் செய்த அல்வாவை நீ கொடுத்து அனுப்பு என்று. மனைவியும் அல்வா செய்தாள். அழகாக அல்வா செய்து அழகாக அதை பேக் செய்து வெளிநாட்டிலே இருக்கின்ற தன்னுடைய கணவனுக்கு அனுப்பி வைத்தார். கணவன் அல்வாவை வாங்கியவர் மகிழ்ச்சியாக, என்னுடைய மனைவி செய்து கொடுத்த அல்வா நான் சாப்பிட வேண்டும், சரி நான் குளித்து விட்டு வந்து சாப்பிடலாம் என்று வைத்துவிட்டு குளிப்பதற்கு செல்கின்றார். குளித்துவிட்டு திரும்பி வந்து பார்க்கின்ற பொழுது தன்னுடைய நண்பன் அதிலே மயக்கத்தோடு கிடக்கின்றான், மயக்கமான நிலையிலே கிடக்கின்றான். அல்வாவை பார்க்கின்றான், அல்வா சிறுவர்கள் சாப்பிட்டு இருக்கின்றது. தன்னுடைய நண்பன் மயக்கத்திலே கிடக்கின்றான். ஓடோடி செல்கின்றான் மருத்துவமனைக்கு. மருத்துவமனையிலே சென்று பார்க்கின்ற பொழுது மருத்துவர் சொல்கின்றார், அவன் சாப்பிட்ட அந்த அல்வாவிலே விஷம் கலந்திருக்கின்றது. மாணவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குமரி மாவட்டத்திலிருந்து தனக்காக கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலே வேலை செய்கின்ற அந்த ஆண் மகனுக்கு அந்த மனைவி கொடுத்து விட்ட அல்வா என்ன அல்வான்னு பாத்தீங்கன்னா விஷம் கலந்த அல்வா. இது கலாச்சாரம் எப்படி சீரழிகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, சமீபத்தில் நீங்க நிறைய செய்திகளை பார்த்திருப்பீங்க. வெட்டுமணி பாலத்திலே, அதாவது ஒரு குழந்தை பிறக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெற்றெடுக்க குழந்தை எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு நல்ல தாய்களுக்கு தெரியும். ஆனா சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு, அதாவது பிறந்த குழந்தையை அந்த பாலத்தின் அடியிலே வீசிவிட்டு சென்று விட்டால் ஒரு தாய். காரணம் கலாச்சாரத்தின் சீரழிவு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த கண்கள் சந்தையில போய் நீங்க ஒரு சூட குட்டிக்கு விலை என்னன்னு கேட்டா 300 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனா பெத்த பிள்ளையை 100 ரூபாய்க்கு விற்கின்ற தாய்களும் இன்று அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கருத்துக்களை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாடு கலாச்சாரத்திலே சீரழித்துக் கொண்டிருக்கின்றது, சமுதாயம் சீர்கேடான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு யார் காரணம் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்களும் காரணமாக இருக்கின்றார்கள், பெண்களும் காரணமாக இருக்கின்றார்கள், மறுக்க முடியாது. ஆனால் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கையிலே நம்முடைய சமுதாய சீர்கேட்டிற்கு ஆண்களினுடைய பங்கு 49% இருந்தால் பெண்களுடைய பங்கு 51% இருக்கின்றது. சமுதாய சீர்கேட்டிற்கு காரணம் பெண்களே 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 என்று கூறி இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக இங்கு நடத்துவதற்கு அனுமதி அளித்த குமரி சாப்பியின் நிறுவனர் அன்பு தம்பி தீபின் அவர்கள் இத்தருணத்திலே மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொண்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி நன்றியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பாரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு, என்ன வேணுமோ எடுத்து செல்லு குமரி ஷாப்பில. வீட்டு பொருள்களை தரமாய் வாங்க, ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட்டா வாங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு குமரி ஷாப்பில.